இணைந்து நாம் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஹால். எம்ஆர்என் மீடியா அகாடமியின் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்று நடைபெறும் இந்த பிரியாவிடை நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இது எம் பயணத்தின் நினைவு பதிவாகும். இங்கு நாம் ஒரு குடும்பமாக இணைந்து நாம் பகிர்ந்து கொண்ட பாடங்களும் நஃப்லி ஆசிரியரின் ஒத்துழைப்பும் என்றும் நீங்கா நினைவலைகளாகும். இன்று ஜூம் வகுப்பில் தொடங்கிய பயணம் இனிய பிரியாவிடை நிகழ்வாக முடிகிறது. இந்த நிகழ்வு நம் மௌன நினைவுகளில் உருக்கமாக ஒன்றி வார்த்தைகளை பாடலாகவும் கவிதைகளாகவும் பேச்சாகவும் வழங்கும் களம். எனவே இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக திருக்குர்ஆன் வசனங்களை வழங்குவதற்காக தோழி ரிஃப்தா அவர்களையும், இந்து மத அனுஷ்டானத்தை வழங்க தோழி மதுனிஷா அவர்களையும், கிறிஸ்தவ மத அனுஷ்டானத்தை வழங்க தோழி ருத்சமிலா அவர்களையும் அழைக்கின்றேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. A very good evening to everyone gathered here. Today, our MRM Media Academy proudly present the farewell function of 2025. I am very happy to welcome all of you to this joyful and memorable evening. Before we begin our program, let us remember the Almighty. Every religion teaches us to start our day with prayer. So, now let's begin the event by offering prayers from 3 religions. First, we will begin with Quran recitation. For that, I call upon Rifta to recite verses from the Holy Quran. And I invite Madunisha to perform the Hindu prayer. And following that, I invite Rutsamila to offer the Christian prayer. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Aibowan. Good evening. MRN Media Academy දෙදස් 25 වර්ෂයේ පැවැත්වන සිසුන් විසින් මෙගෙවනු ලබන උත්සවයකි. මෙය උසස් පෙළ විභාගයට පෙනී සිටින සිසුන් සඳහා සමු ගැනීම උත්සවයයි. මෙය නිකම් උත්සවයෙන් නොවේ. මෙය සියලු දෙනාටම මතකේ රූදන උත්සවයේ අවස්ථාවයකි. මෙහි අපි හැමෝම ඒක පවුලක් වගේ වැදගත් විෂයෙන් වල පාඩම් සියලු දේවල් අපගේ මතකේ රූදන ඇත. එබමණක් නොවේ අප හට උපකාර කළ නෆ්ලි ගුරුතුමාගේ කැපවීම අපට කිසිද අමතක නොවේ. අද Zoom පන්තියේ අප මෙතක් පැමිණි ගමන අතින් ඉවර වේ. මෙහි Zoom පන්තියක් උනන් ගීත දේශන සග කතා හරහා අපගේ සියලු ගැගීම ප්‍රකාශ කරේ. මෙම උත්සවය ආරම්භ කිරීම සඳහා මුලින්ම මාගේ මිතුරිය රිෆ්තාට ශිද්‍ර වූ කුරානය වාක්‍ය කියවීමට ආරාධනා කරමි. ඉන්පසුව හින්දු ආගම්කබව සිහි කිරීම සඳහා මාගේ මිතුරිය මදුනිෂා ඔබට ආරාධනා කරමි. එමෙන්ම කතෝලික ආගම සිහි කිරීමට රුත්සමිලා මිතුරියට ආරාධනා කරමි. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. An evening Ra'id. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربك يبسط الرزق لمن يشاء ويقدر
إنه كان بعبادته خبيرا بصيرا ولا تقتلوا أولادكم خشية إملاق نحن نرزقهم وإياكم إن قتلهم كان خطأ خبيرا ولا تقربوا الزنا إنه فاحشة والساء سبيلا ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ومن قتل مظلوما فقد جعلنا لوليه سلطانا فلا يسرف في القتل إنه كان منصورا صدق الله العظيم. இங்கு வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ இந்து நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, நான் தமிழ் வழிபாடுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மண்ணில் நல்லவனம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லாவதற்கு யாதும்போர் குறைவில்லை என்ற கூற்றிற்கிணங்க, இந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு தனித்திறமைகள் இருக்கும். யாருமே குறைபாடு இல்லாம தான் எல்லாமே பிறந்திருக்கும். அந்த வகையில எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போனாலும் முதல்ல இறைவனைத்தான் வழிபடுவோம். இறைவனுட்டு ஆசீர்வாதம் இல்லாம நம்ம எந்த செயலையுமே செய்ய முடியாது. பட் அப்படி தாண்டி செஞ்சா அது ஒரு நிரந்தரம் இல்லாம தான் அந்த விஷயம் முடியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு கல்வியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கல்வி சார்ந்த ஏனைய நடவடிக்கையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு விடயம் செய்ய போனாலும் ஆரம்ப ஒரு முற்றுப்புள்ளியே நமக்கு இறைவன் தான். இறைவனை வணங்கித்தான் அந்த விஷயத்த நம்ம செய்வோம். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவர் இறைவன் தான். இறைவன் இல்லாம நம்மளா இல்லை. ஆனா நமக்கான இறைவன் மாதா பிதா குரு. குருவை தாண்டிதான் தெய்வம். முதல் மாதா, 2வது பிதா, 3வது குரு. குருங்கிற வகையில நம்மளோட நஃப்லீஸர் ஒரு தெய்வமா தான் நமக்கு இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. அவரோட செயற்பாடுகளா இருக்கட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கல்வியை தாண்டி நமக்கான ஒரு வேற வேற விஷயமா இருக்கட்டும், நமக்கு ஒரு சிறந்த முறையில விளங்கி கொள்ற அளவுக்கு நமக்கு சார் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் டு யூ ஆல். நான் இப்போ கிறிஸ்தவ மத வழிபாடோட இந்த ஃபேவலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரை இங்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பு கரத்திலே தருகிறேன்.
நாங்கள் என்ன திட்டத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிறோமோ அந்த திட்டம் நிறைவேறவும், தொடக்கம் இருந்து முடிவு பரியந்தம் எந்த தடைகளும் இல்லாமல் அனைத்தும் சரியாக நடந்து முடிக்கவும் இங்கு வந்திருக்கிற ஆசிரியரையும் என் சக மாணவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரத்திலே தருகிறேன். அவர்களுக்கு எந்த ஆபத்துகளும் ஏற்படாத படிக்கும், அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை நித்தாமை கொடுத்து வழிநடத்தும்படிக்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு என் சக மாணவர்களும் இனி எதிர்வரப்போகின்ற பரீட்சையை எதிர்கொண்டு சரியான முறையிலே அந்த பரீட்சைக்கான விடைகளை எழுதி மறந்து போகிற நேரங்களில் சரியாக அதை நித்தாமை ஞாபகப்படுத்தி அதை ஒழுங்காக செய்யத்தக்கதாகவும் ஒரு திருப்தியை கொடுத்து வழிநடத்தும்படிக்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பு கருத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எம்மை பிரபல்யப்படுத்தி காட்டுவது எம் மதங்களே ஆகும். அவ்வகையில் மத அனுஷ்டானங்களை வழங்கிச் சென்ற தோழிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது வரவேற்புரை. இதனை வழங்குவதற்காக தோழி தர்சிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you all for the peaceful and heartfelt prayer. Let's move on to the next part of our event. I would like to invite Darshika to deliver the welcome speech. මෙම ආගම් කතාවත් සිදු කළ සියලු දෙනාටම ස්තුතිය පුද කරමි. මීළඟට තිබෙන්නේ පිළිගැනීම කතාවත සිදු කිරීමයි. ඒ සඳහා දර්ශිකා මිතුරියට ආරාධනා කරමි. அனைவருக்கும் வணக்கம். மிக மகிழ்ச்சியுடன் நெகிழ்ச்சியுடன் இன்று இங்கே நிகழவுள்ள எம்ஆர்என் மீடியா அகாடமியின் பிரியாவிடை நிகழ்விற்கு உங்களை உளமாற வரவேற்கின்றோம். முதலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அறிவின் ஒளி நஃப்லிசர் அவர்களை இதயபூர்வமாக வரவேற்கின்றோம். வாய்மொழி வழியில் தொடங்கிய பயணம் சூம் ஆன்லைன் வகுப்புகள் வழியே நம்மை ஒன்றிணைத்தது. அந்த பயணத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எங்களின் சந்தேகங்களுக்கு சலிப்பில்லாமல் விளக்கமளித்த நமது மாணவர்களின் மனதில் நிறைந்த ஆசானான நஃப்லி ஆசிரியருக்கு இன்று நன்றி சொல்லும் நாளாக இது அமைந்துள்ளது. தொடர்பாடலும் ஊடக கற்கையும் வாழ்வின் பக்கம் வழிகாட்டியது. இன்று நிகழும் இந்த நிகழ்வு கவிதைகள், பாடல்கள், உரைகள் எல்லாம் நம் பயணத்தின் இனிய நினைவுகளாக அமையும். இன்றைய சிறப்பு நிகழ்வில் நமது முன்னோடிகளாக பல்கலைக்கழகங்களில் தங்கள் உயர்கல்வியை வெற்றிகரமாக தொடரும் மாணவர்களை வரவேற்கும் இந்த நேரம் நமக்கு பெருமையுடன் நிறைந்த ஒரு தருணமாகும். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கடின உழைப்பாலும் பொறுமையாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் உறுதியாக பயணித்து வருகின்றனர். மேலும் இன்று இவர்கள் இங்கு வந்து தங்கள் பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நமக்குள் புதிய தீட்சியை உருவாக்கவிருக்கின்றனர். இவர்கள் அனுபவங்கள் நிச்சயமாக நம்மை ஊக்கப்படுத்தும், நம் எதிர்கால இலக்குகளை நோக்கி நம்மை நகர்த்தும். இவர்கள் அனைவரையும் நமது மாணவர் குழுவின் சார்பாக பரிசுத்தமான மனதுடன் நன்றியோடு வரவேற்கின்றோம். இதயமார்ந்த வரவேற்புடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். வாருங்கள், நம் பிரியாவிடை நிகழ்வை நினைவாக கொண்டாடலாம். நன்றி. எம்மை மீண்டும் ஒரு முறை வாழ்த்திச் சென்ற தோழிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அரங்கேற இருப்பது கவிதை. இதனை வழங்கிச் செல்ல தோழி ரிஸ்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, Darshika, for your wonderful welcome speech. Let's continue our event with poem. So I call upon our friend Rizma to perform her item. ස්තුතියි දර්ශිකා ඔබට. මීළඟට කවිය කීම සඳහා රිස්මා ඔබට சொல்லிட்டு வரேன்னு சொல்லு. வீணா சொல்லு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. This poem for our Nafli sir. You teach us with a caring heart and guide us kindly from the start. We are grateful, sir, in everywhere for all you teach us day by day. Your words inspire, your care is kind. You bring great wisdom to our mind. You help us learn and do our best.
for that. You are the best, sir. Thank you so much. கவிதை என்று சொன்னாலே தமிழ் மொழிதான் என்று கூறிய வார்த்தைகளை புறந்தள்ளி அழகிய முறையில் ஆங்கில மொழியில் கவிதையினை வழங்கிச் சென்றமைக்கு எனது தோழிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பல்கலைக்கழக மாணவி நஃபா, லோ ஸ்டூடெண்ட், கொலம்போ அவர்களின் சிறு உரை இடம்பெறும். Thank you, Rizma, for your energetic and graceful performance. Next, we are happy to invite Nafa, law student from Colombo University, to share a few inspiring words with us. අපහට ඉතා අලංකාර ඉංග්‍රීසි කවියක් ඉදිරිපත් කළ රිස්මා ඔබට ස්තුතියි. මීළඟට මෙගී සිසුන්ට උපදෙස් දීම සඳහා නෆා මිතුරිය ඔබට ආරාධනා කර සිටිමි. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening all of you. MRN Media Academy மற்றும் 2025 AL மாணவர்கள், my dear juniors, thank you so much for inviting me. And நான் first of all என்னை introduce பண்றேன். என் பேரு நஃபா, நான் காத்தாங்குடி. லாஸ்ட் இயர் வந்து A level ஃபோர்த் டைம் நான் லோ செலக்ட் ஆகியிருக்கேன் கொல்லம் யூனிவர்சிட்டி. ஸோ என்னுடைய லைஃப் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை சொன்னா அது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஒவ்வொருத்தர ஸ்டடி மோடும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், பட் என்னுடைய ஸ்டடி டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளானிங். ஸோ உங்களுக்கு இன்னும் இருக்கிறது 6 days, அதில் இன்னும் நீங்கள் எழுத போறீங்க. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் டு ரிவிஷன் தான். அண்ட் ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்னென்ன பாடம் எப்படி எப்படி படிக்கணுங்கிறத ஒரு டைம் டேபிள வந்து ஷெட்யூல் பண்ணி படிங்க. ஒரு 6 to 7 படிக்கிறேன் ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்த படிக்காம எழுந்தாதீங்க. அடுத்தது டைமை வந்து டிவைட் பண்ணி படிங்க. 20 minutes தொடர்ந்து படிக்கிறதால வந்து கண்டிப்பா வந்து டயர்ட் தான் ஆகும். இப்போ எல்லாமே படிச்சு தரோவா இருக்கிற டைம் தானே, அதுல வந்து நீங்க 20 minutes வந்து செப்பரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து எக்ஸாம் எழுதக்குள்ள பயப்பட வேணாம். இவ்வளவு நாளே நம்ம எழுதின எக்ஸாம் மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. நான் எழுத ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சத்தியமா சொல்ல பயப்பட்டதான், இல்லைன்னு சொல்லல. பட் எக்ஸாம் இதுவும் ஜஸ்ட் நம்ம விளையாட எழுதுற ஒரு எக்ஸாம் தான். என்ன லெக்சர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுக்க போறாங்க, மற்றபடி நம்ம பார்த்த அதே தான் பக்கத்துல எடுக்க போறாங்க. ஸோ அந்த விஷயத்துல பயப்பட வேணாம். அடுத்தது வந்து ஜிட், ஜிகே அந்த பாடங்கள் பத்தி ஒரு பேச அலட்டிக்க தேவையில்லை. உங்களோட மெயின் 3 சப்ஜெக்டையுமே வந்து தரவ பாருங்க. ஜிட்ல வந்து 30 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். அதுக்காக ஜிகே அதுக்காக எல்லாம் வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா ஷீட் வந்து நிறைய பேருக்கு தயங்குறத பார்த்திருக்கேன். அந்த மாதிரி தயங்க தேவையில்லை. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஷீட் வந்து வேணும்னா அதை வாங்கி எழுதுங்க. அடுத்தது வந்து கிளாஸ் டைம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம பண்ண அந்த தியாகங்கள், நம்ம பண்ண எல்லாமே வந்து வேர்த் அறிக்கைக்குள்ளதான் அந்த இதுல பலனை நம்ம கண்டிப்பா அடைஞ்சு கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஹோப் இட் will inspire you. உன்னதமான முறையில் தனது அனுபவங்களை வழங்கிச் சென்ற சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தற்போது அடுத்த நிகழ்வை நோக்கி நகர்ந்து செல்வோம். அடுத்த நிகழ்வாக பேச்சினை வழங்கி செல்வதற்காக சகோதரன் தியாகு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you so much for your meaningful and motivating speech. Next, let's have a speech by Thiago. I would like to invite our friend Thiago. உரையினை வழங்கி சென்ற நஃபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள MRN மீடியா அகாடமிக்கும் எமது நஃப்லி ஆசான் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இஸ்லாம், கிறிஸ்தவ மற்றும் இந்து நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரியாவிடை நிகழ்ச்சி திட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதனொரு நிகழ்வாக என்னுடைய பேச்சு காணப்படுகின்றது. அதனை உங்கள் முன்
ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். நம்முடைய மீடியா 5 மந்த் ப்ரொஜெக்ட் வகுப்பானது 2025 4ஆம் மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமாகி 2025 11ஆம் மாதம் 3ஆம் திகதி, அதாவது நேற்றோடு நம்முடைய வகுப்பானது நிறைவடைந்துள்ளது. இந்த வகுப்பானது 5 மந்த் ப்ரொஜெக்ட் கிளாஸாக குறுகிய காலகட்டத்தில் ஆரம்பமாகி இருந்தாலும் நமது ஆசிரியரின் மேலதிக செயற்பாடுகள் காரணமாக இன்று வரை இந்த வகுப்பானது நீடித்துள்ளது. இது ஒரு பெருமைக்குரிய விடயமாகும். அத்துடன் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமன்றி எமது வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் கற்றுத்தந்த எங்களுடைய நஃப்லி ஆசானுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமன்றி அறிவை வளர்க்கும் பாச சொற்களையும், அன்பு கலந்து பாடம் சொல்லும் திறனையும், முடியாது என்ற எண்ணத்தை நீக்கி முடியும் என நம்பிக்கை தந்த எங்கள் ஆசானே, முடியாது என்ற எண்ணக்கருவை நீக்கி முடியும் என்ற நம்பிக்கை தந்த எங்கள் ஆசான் நீயே. மேலும் நம்மளோட சேரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, எமது மீடியா பாடத்தை நமக்கு எவ்வளவு இலகுவா விளங்கி கொள்ள முடியுமோ அவ்வளோ இலகுவா நமக்கு வந்து கற்பித்து தந்த ஆசான் நஃப்லி சார். அது மட்டும் இல்லாம எல்லா மாணவர்களுக்கும் ஒரு மனம் கவர்ந்த ஆசிரியராகவும் நம்முடைய சார் வந்து காணப்படுறார். தன் பிள்ளைக்கு எவ்வாறு ஒரு வாழ்க்கை பற்றி ஒரு அறிவை சொல்ல முடியுமோ அது போல எங்களையும் தன் பிள்ளையாக எண்ணி அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வைத்தவரே. அத்தோடு மீடியா பாடத்தில் பரீட்சைக்கு தேவையான எவ்வளவு பயிற்சிகளை நமக்கு வழங்க முடியுமோ அவ்வளவு பயிற்சிகளை வழங்கி எங்களை இறுதிக்கட்ட பரீட்சைக்கு தயார்படுத்திய பெருமை உங்களையே சேரும். உதாரணமா யூனிட் 1ல இருந்து யூனிட் 12 மட்டும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். நிறைய பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கோம், நிறைய எக்ஸாம் செஞ்சிருக்கோம், நிறைய ரிவிஷன் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து சரியான முறையில மீட்டுட்டு போனா நம்ம சரியான முறையில எக்ஸாம் செய்யலாம். அது ஒரு விஷயமா அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மற்றும் மேலும் நம்மளோட சேரை பத்தி சொல்ல போனா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இது வந்து நமக்கான ஒரு குறுகிய நேரம் போதாத காரணத்தால என்னுடைய உரையின் இறுதி கட்டமாக மேலும் சில வார்த்தைகளை கூறிக்கொண்டு என்னுடைய உரையினை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். அதாவது ஒரு சமூகத்துல வந்து ஒரு மனிதன் உருவாகிறதுக்கு 2 அடிப்படை விஷயம் தான் தாக்கம் செலுத்துது. ஒரு சமூகத்துல ஒரு சிறந்த மனிதன் உருவாகுவதற்கு 2 அடிப்படை விஷயம் வந்து தாக்கம் செலுத்துது. அதுல ஒண்ணு என்னன்னா ஒரு சிறந்த வழிகாட்டி. எந்த ஒரு விஷயத்தையுமே உதாரணமா கல்வியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு விளையாட்டு சம்பந்தமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி இல்லாட்டி அந்த விஷயத்த வந்து நம்மளால போக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வழிகாட்டினால தான் நம்மள வந்து ஒரு சரியான முறையில வழி நடத்த முடியும். அதுல நம்முடைய நஃப்லி சார் ஒரு சிறந்த முறையில நம்மள வந்து சரியா வழிகாட்டியிருக்காரு. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னா ஒரு நல்ல புத்தகங்கள் அப்படின்றது சொல்ல போனா நம்ம வந்து சிலபஸை மட்டும்தான் படிக்கணும். பட் சிலபஸை படிக்கிறதும் ஓகே தான். அது வந்து நமக்கு வாழ்க்கையை தீர்மானிக்குது. ரிசல்ட்டுக்காக படிக்கிறோம், ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த ஏலெவலை முடிச்சு சிலபஸை மட்டும் படிக்காம சிலபஸை தாண்டி நிறைய புது புது விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இப்போ உதாரணமா இப்போ ஒரு கிராமத்தும் இல்லாட்டி ஒரு நகரத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எல்லாமே பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவாங்க. ஆனா ஒரு படிச்சவர் ஒரு சரியான முறையில ஒரு தீர்வை வழங்கினா அந்த சமுதாயத்துல வந்து அந்த தீர்வு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமா நம்ம வந்து கட்டுரை, நாவல், சிறுகதை, கவிதையா இருக்கலாம், இல்லாட்டி பத்திரிகையில வர விஷயங்களா இருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரியான முறையில வாசிச்சு விளங்கி கொண்டா நமக்கு வந்து அந்த அறிவுங்கிற ஒரு விருத்தி வந்து அடையும். வெறுமனே நம்ம வந்து இப்ப படிக்கிறது அறிவு ஓகே தான். பட் இருந்தாலும் நிறைய புது விஷயத்த தெரிஞ்சு கொள்றது தான் உண்மையான அறிவுன்னு சொல்றாங்க பெரிய அறிஞர்கள். இந்த 2 விஷயமும் தான் ஒரு மனிதனை வந்து ஒழுக்கம் உள்ளவனாகவும் விழுமிய உள்ளவனாகவும் மாற்றி அமைக்குது. இறுதியில ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். என்னன்னா நம்ம வந்து சேருக்கு வந்து செய்ய வேண்டிய கைமாறான ஒரு விஷயம் என்னன்னா சரியான முறையில நல்ல ஒரு பெறுபேரை பெற்று சேர கொடுக்கணும்னு கூறிக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எம்ஆர்என் மீடியா மற்றும் நஃப்லி ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பேச்சை செவிமடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையினை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி.
தனது அனுபவத்தையும் பேச்சாற்றலையும் வெளிப்படுத்திச் சென்றமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்களை ஊக்கமளிக்கும் வகையில் ஒரு சிறு காணொளி. Thank you for Diahu. That was a beautiful speech. Next, there is a motivational video clip. Let's see and get. දෂ්ට කතාවත් ඉදිරිපත් කළ තියාගෝ සහෝදරයා ඔබට ස්තුති. මීළඟට කෙටි වීඩියෝ පටයක් බැලීම. உன்னுடைய வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்தாச்சு. உன்னோட மார்க்ஸ், உன்னோட கிரேட்ஸ், உன்னோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ஒரு படி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அவசியம் வந்தாச்சு. ஏன்னா நீ லாஸ்டா எழுதின எக்ஸாம், அதுல உனக்கு கிடைச்ச மார்க்குங்கிறது நீ லாஸ்டா போட்ட எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட். ஆனா இனிமேல் எழுத போற எக்ஸாம், அதுல வரப்போற மார்க்குங்கிறது இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட எக்ஸாமுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆக போற, இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட எக்ஸாமுக்காக நீ எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ண போற, அதை பொறுத்து கிடைக்க போற ரிசல்ட்டுங்கிறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட வெற்றிங்கிறது எப்பவுமே கிராஜுவலா இருக்கணும். உன்னோட growthங்கிறது எப்பவுமே மேல பார்த்து இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் கேம் எடுத்துக்கோ. அது ஹை ஜம்பா இருக்கலாம், இல்ல வெயிட் லிஃப்டிங்கா இருக்கலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவங்க தூக்க போற வெயிட்டோ இல்ல தாண்ட போற ஹைட்டோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களோட கடைசி அட்டம்ப்ட்ல அவங்க கொடுக்க போற அந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது ரொம்பவுமே பெருசா இருக்கும். அதே மாதிரிதான் நீ லாஸ்ட் எக்ஸாம்ல கிடைச்ச மார்க்கை விட அட்லீஸ்ட் 10 மார்க் இல்ல 20 மார்க்காவது நீ கூட வாங்கினாதான் உன்னோட growth கிராஜுவலா மேல பார்த்து இருக்கும். அது ஒன்னால முடியும். சில பேர் நினைக்கலாம், எனக்கு வந்து மென்டல் பவர் கம்மியா இருக்கு, எனக்கு வந்து எபிலிட்டி கம்மியா இருக்கு, என்னால நிறைய நேரம் இருந்து ஃபோக்கஸ்டா படிக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் இருக்க முடியல அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க உன்னை பத்தி நீ என்ன நினைச்சு வச்சிருக்கேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏன் கிட்ட கேட்டா நான் அடிச்சு சொல்லுவேன், நீ நினைக்கிறத விட உன்னோட உடம்போட கெப்பாசிட்டிங்கிறது 100 மடங்கு அதிகமானது. ஏன்னா ஒரு கார் ரேஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த கார் ரேஸ்ல ஜெயிக்க போறது எந்த கம்பெனி காருங்கிறத பொறுத்தது இல்லை, அந்த காரை யார் ஓட்டுறாங்கிறத பொறுத்தது தான். அதே மாதிரிதான் இங்க உன்னோட எபிலிட்டி, உன்னோட திறமை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க நீ உன்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்க, இங்க நீ உனக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்க, இங்க உன்னோட கிரேட்ஸுக்காக நீ எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ற, அதை பொறுத்து தான் உன்னோட கிரேட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ உன்னோட எபிலிட்டியை நினைச்சு நீ நீயே குறை சொல்லிக்காத. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல கிரேட்ஸை உன்னால எடுக்க முடியும். அதுக்கு நீ கன்சிஸ்டண்டா இருந்து படிக்கணும். நீ எந்த வித பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருந்து படிக்கணும். சில நேரங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். மைண்ட் நம்மளை விட்டு எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா அப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது கூட இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நம்ம இதெல்லாம் கடந்து படிச்சாதான் நம்ம ஆசைப்பட்ட மார்க் நமக்கு கிடைக்கும், ஆசைப்பட்ட கிரேடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபோக்கஸ்டா இருந்து படிக்க நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பிறவிலேயே யாரும் திறமைசாலியோ இல்ல அறிவாளியோ கிடையாது. எல்லாமே பிராக்டிஸ் தான். எல்லாரும் அவங்க எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போட்டாங்க, எவ்வளவு நேரம் கன்சிஸ்டன்டா இருந்து படிச்சாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட கிரேட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே வருதுங்கிறத என்னைக்குமே மறக்காத. ஓகேவா? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர் தேர் இஸ் a will there is a way அப்படின்னு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் தானே மார்க்கம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், எக்ஸாம்ல நம்ம நினைச்ச கொஸ்டின் வந்துடாதா, படிச்ச கொஸ்டின் மட்டுமே எக்ஸாம்ல வராதா, ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட் பாண்ட் ஆயிடாதா, நல்லபடியா இருக்குமே அப்படின்னு. இப்படி வலியை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்குமே தவிர நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும், நம்மளால கண்டிப்பா நல்லபடியா இருந்து படிக்க முடியும் அப்படின்னு ஒரு வில் பவர் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா பயம். கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு விஷயத்துல இறங்கி படிக்கிறதுக்கு பயப்படுறோம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனா நீ இந்த தப்ப பண்ணாத. நீ கஷ்டப்பட்டு இறங்கி படிச்ச அப்படின்னா உன்னால கண்டிப்பா நீ நினைச்சதை விட நல்ல கிரேட் எடுக்க முடியும். சரியா? ஏன்னா இங்க காலேஜ் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலியான்னு கேட்டா கிடையாது. அவங்க அச்சீவ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பல மணி நேரம் உழைப்பு, அவங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிச்ச படிப்பு. சில நேரங்கள்ல சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அவங்களால அனுபவிக்க முடியாம அவங்க சந்திச்ச இழப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அவங்க இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்டா இருந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த கிரேட்ஸ், இந்த மார்க்ஸை கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா நல்ல ஒரு கிரேட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் 10% தான் ஸ்கில், மிச்சம் இருக்கிற 90% டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இங்க கேள்வியெல்லாம் ஒண்ணுதான், நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிக்க தயாரா இருக்கீங்களா? அப்படி நீங்க படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட நல்ல மார்க் உங்களால எடுக்க முடியும். இங்க ஓவர் நைட்ல மிராக்கிள்ஸ் நடக்காது, ஓவர் நைட்ல உங்களோட கிரேட்ஸ் மாறிடாது. ஆனா நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட கிரேட்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சரியா? சோ முயற்சி பண்ணி படிங்க.
உயிரோட்டம் மிக்கதான ஒரு காணொளியை வழங்கி நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தியமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இடம்பெற இருப்பது மற்றும் ஒரு பல்கலைக்கழக சகோதரி சனுஜா GS கோர்ஸ் பேராதனிய பல்கலைக்கழகம் அவர்களை மாணவர்களுக்கு சிறிது உரையாற்ற அழைக்கின்றேன். எல்லாருக்கும் Thank you good for evening. sharing this video. Truly, we are got motivated. Next, I would like to invite our senior Sanuja, a student from Peradeniya University, to share some thoughts and motivational. මීළඟට අපගේ ජීවිතයට වැදගත් කතාවක් සනුජා සහෝදරියට ආරාධනා කරමි. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்களோட ஃபேவல் பார்ட்டியில் வந்து என்னை இன்வைட் பண்ணி பேசுகிறதுக்கு சான்ஸ் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என் பேர் வந்து ஜெயரத்னம் சனுஜா. நான் வந்து கோட்டைக்கல்லாறு ஸ்கூலில் தான் படித்தேன். நான் என்னோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு 3A, ரேங்க் வந்து 3rd. நான் வந்து பேராதனியா யூனிவர்சிட்டியில் வந்து ஜியோக்ரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கோர்ஸுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து தமிழ், ஜியோக்ரஃபி, மீடியா 3 பாடமும் எடுத்தேன். நான் இன்றைக்கி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னால் வந்து அதுக்கு காரணம் வந்து எனக்கு 3 பாடத்துக்குமே நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சாங்க. நல்ல கைட் பண்ணாங்க, நல்ல மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதனால் வந்து இந்த இடத்துல வந்திருக்கேன். அந்த வகையில் வந்து நான் மீடியா பாடத்துக்கு வந்து நஃபில் செட்டு தான் கிளாஸுக்கு போனேன். நான் அதுவுமே வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து போகலை. ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் வந்து 1 வருஷம் தான் படித்தேன். நான் அதுவும் ஒழுங்காக படிக்கல. ஸ்கூலில் கொஞ்சம் பிரச்சனையால் டீச்சர் வந்து ஸ்கூலில் விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நான் சார் போஸ்ட் வந்து குரூப்பில் பார்த்தேன். நான் அதுக்கு பிறகு நான் வந்து 7வது யூனிட்லேருந்து சார் கிளாஸில் வந்து ஜாயின் ஆகினேன். நான் முதலாவது பாடம் வந்துட்டு 7வது இதில் வந்து ஜேம்ஸ் வாட்சன் படிப்பாக்கரிக்கன் தொடர்படுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து நான் கிளாஸுக்கு ஜாயின் ஆகினேன். நான் 1 hour கிளாஸ் நடந்தது. அண்டையிலிருந்து நான் யோசித்தேன். நான் கிளாஸ் எவ்வளோ 1 வருஷத்தை மிஸ் பண்ணித்தேனே என்று யோசித்தேன். அதுக்கு பிறகு அந்த கவலை இல்லை. 7வது யூனிட்லேருந்து படித்தாலும் கடைசி வரைக்கும் கிளாஸுக்கு போனேன். நான் கிளாஸுக்கு போய் முன்னிருக்கிற யூனிட் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே படிச்சுட்டேன். ஸ்டார்டில் வந்து சார் எங்களுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் யூனிட் எக்ஸாம் வச்சுருவாங்க இதுக்குள்ள. அதுக்கு போய் அந்த 3 யூனிட்டையும் கவர் பண்ணேன். நான் பிறகு 4, 5, 6, 7 3ம் வந்து பேப்பர் கிளாஸோடு சேர்த்து ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கும் போய் ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் அவ்வளவும் கம்ப்ளீட் பண்ணேன். நான் சார்கிட்ட படிக்கணும். அந்த 7வது பாடம் படிக்கக்குள்ள எனக்கு தோணினது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேனே என்று கவலைப்பட்டேன். நான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோத்தையும் சார்கிட்ட போய் படிச்செடுத்தேன். மற்ற அவ்வளோ யூனிட்டும் வந்து நான் சார்கிட்ட கிளாஸுக்கு போனேன். வலிமையில போகிற மாதிரி போனேன். நான் பேப்பர் கிளாஸுக்கும் போனேன். நான் செமினாருக்கும் போனேன். நான் மீடியா பாடம் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் அதுக்கு முழு காரணமே நஃபில் சார் தான். சார் கைடன்ஸும் சார் மோட்டிவேஷனும் தான். நான் அடுத்த 3 பாடத்துலேயும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போன பாடம் என்று சொன்னால் அது மீடியா மட்டும்தான். மீடியா வந்து 12 யூனிட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு போனேன். நான் மற்ற பாடங்கள் அப்படி இல்லை. இதுக்கு முழு காரணமே வந்து சார் தான். சார் கைடன்ஸும் சார் மோட்டிவேஷனும் தான். சார் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடியவும் வந்து யூனிட் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த யூனிட் எக்ஸாம் தான் வந்து எனக்கு வந்து MCQ வந்து கூட எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அந்த யூனிட் எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 7வது பாடத்துக்கு தான் கிளாஸுக்கு போனேன். அதே மாதிரி 7வது பாடத்துல யூனிட் எக்ஸாம் செஞ்சேன். நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சார் வந்து அது என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து ஹையர்ஸ் 3 மார்க்ஸையும் வந்து ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். அந்த டைம் எனக்கு ஹையர்ஸ் வரல, சரியாக கவலைப்படினேன். அது அந்த சார் அப்படி ஸ்டேட்டஸ் வச்சது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். எந்த சார் மாதிரியுமே அப்படி செஞ்சதில்லை. சார் வந்து அப்படி செஞ்சு எங்களை மேலும் மேலும் மார்க்ஸ் எடுக்க கூட்டத்துக்கு காரணம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் தான். அதுக்காகவே நான் படித்து MCQவில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். அதுக்கு பிறகு வந்து நிறைய இதில் வந்து சார் என்ன ஸ்டேட்டஸில் வச்சுக்காங்க. அதுக்கு பிறகு நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். மற்றது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு மீடியாவில் வந்து விளக்கம் எழுதவே தெரியா. கைட்டில் இருக்கிறத படிக்கிற எக்ஸாம் போய் அதை தானே எழுதுறேன். ஸ்கூலுக்குள்ளேயே அவ்வளோ விஷயம் சொல்லித்தாரல இப்படி விளக்கம் எழுதணும்னு சொல்லிடலாம். எக்ஸாமுக்கு வந்து கைட்டில் விளக்கமே இருக்காது. விளக்கம் எல்லாம் நம்ம தான் நோட் பண்ணி எடுக்கணும். அது எல்லாமே வந்து நான் படித்தது வந்து சற்று கிளாஸுக்கு போய் தான் எல்லா விளக்கமும் சார் விளங்கப்படுறதுக்குள்ள நான் நோட் பண்ணி எடுப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து நிறைய உதாரணம் சார் தருவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி எடுப்பேன். உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து உதாரணம் வந்து முக்கியம். நீங்கள் என்னதான் கொடுத்தாலும் உதாரணம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து கூடும். அதுதான் உங்களோட சாரும் வந்து நிறைய உதாரணங்கள் எங்களுக்கு வந்து தேடி தருவாங்க. அந்த வகையில நாங்க ஹார்ட் ஒர்க் எவ்வளவு பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாரும் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேடி தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதாலாம் இன்னைக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து வந்து உங்களோட பேசுறேன். இப்படித்தான் உங்களுக்கு ஃபேவல் நடக்கிற மாதிரி தான் போன முறை ஆன்லைன் ஃபேவல் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு நடந்தது. அப்போ எங்களை மாதிரி தான் யூனிவர்சிட்டி என்டர் பண்ண அக்காமார் வந்து பேசினவங்க.
அப்ப தோணுச்சு நம்மளும் இது மாதிரி பேசணும் என்று தோணுச்சு. அதே மாதிரி நான் இன்றைக்கு எடுத்து வந்து உங்களோட பேசுறேன், சந்தோஷம். அதே மாதிரி நீங்களும் பேசணும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறது வந்து 6 நாள் தான். 6 நாள் தான், கவலைப்படாதீங்க. அதுக்குள்ள ஏழுமான அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு மீடியா பாடத்துக்கு நீங்க அதிர்ஷ்டமான பிள்ளைகள். நல்ல ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு நஃப்லி சார் இருக்காங்க. சார் நல்லா கைட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ காலம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். நான் இந்த இப்படி பேசுற மாதிரி அடுத்த முறை நீங்களும் இப்படி பேசணும். நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி என்ன பண்ணி நீங்களும் பேசணும் அப்படி சொல்லி எல்லாருக்குமே விஷ் பண்றேன். எல்லாரும் நல்லபடி எக்ஸாம் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். எம் சகோதரி கூறிய வார்த்தைகளை உண்மையாக்குவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த அம்சமாக ஆசிரியர் உரை. இதனை வழங்க இக்களத்தின் கதாநாயகன் நஃப்லி சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, Sanuja, for sharing your experience. Now, I would like to invite our beloved Nafli sir to deliver a speech. ඔබටත් ස්තුතියි. මෙකි නැවත ගුරු කතාවක් ඉදිරිපත් කිරීම සඳහා නෆ්ලි ගුරුවරයාට ආරාධනා කර සිටිනවා. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம் பிள்ளைகள். நான் பேசுகிற கிளியராக இருக்குதா? ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வாய்ஸ் போட்டிருந்தீங்க. ஏனே எனக்கு பார்க்கக்கூடிய அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு. உண்மைக்கும் இந்த பார்க்கக்கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் நான் விழிச்சு கொள்கிறேன். சரியா, எங்களோட ஃபேமிலிக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து மாணவர்களையும். ஏன்னா இதில் 26 இருக்கிறீங்க, 25 இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 98 பேர் 97 பேர் வந்துருக்கீங்க. சந்தோஷம். 100 வரலாம் எங்களுடைய இதில் பார்ட்டிசிபேஷன்ஸில். உண்மைக்கும் இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பாடுன்னு செய்யணும்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை. உண்மைக்கும் இது பிள்ளைகளோட ஐடியா தான். அப்போ பிள்ளைகள் நான் போன முறை பிள்ளைகள் தான் இந்த ஃபேமிலி ஏற்பாடு செஞ்சேன். அப்போ நான் யோசிச்சேன் பிள்ளைகள் இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா கூட படிக்கிற டைம் தானே பிள்ளைகள். அப்போ ஏ லெவலுக்கு இன்னும் உங்களுக்கு பார்க்க போனால் அன்றைக்கு வந்துட்டு டேட் வந்துட்டு உங்களுக்கு 4ஆம் தேதினே 4ஆம் தேதி இருக்குது. உங்களுக்கு இன்னும் 6 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு. அப்போ உங்களோட டைமை நான் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சிருந்தேன். என்னாலேயே பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் என்ன ஈவெண்ட்ஸில் கேட்டு நோமலாக எவ்வளோ நாங்கள் படிச்சுக்கிறோம், எவ்வளோ காலம் நான் படிச்சிருக்கிறோம், அதன் செய்யணும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக மாறும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபியாவில் நான் என்ன செஞ்சிருந்தோம், ஏற்பாடு செஞ்சுருந்தோம். ரைட். அப்போ இதில் நான் உண்மைக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணி தான் செய்யணும்னு சொல்லி பார்த்தேன். அது நிறைய கேர்ள்ஸ் இருக்கீங்க சொல்லி அது என்ன சூட்டபிள் ஆக மாட்டின்னு சொல்லி தான் நான் ஒன் பண்ணல. ஒன் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் இருந்தீங்க, கவர்ச்சியாக இருந்திருக்கேன். பிரச்சனை இல்லை. நான் நினைச்சோம் எங்களை இதை பேஸ் பண்ணி எங்களோட ஃபேவில் நான் நினைச்சலாம் சக்ஸஸ் ஆக முடிக்கலாம். ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நம்மகிட்ட படித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரியும், சொல்லவே தேவையில்லை. அப்போ எங்கள்ட இந்த ஜூம் கிளாஸ் ஆனது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துட்டு 2021ஆம் ஆண்டு எங்களோட கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 2021, 22, 23, 24, 25. அப்போ நீங்கள் என்ன செய்ய இந்த முறை லெவல் எக்ஸாம் செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலம் என்ன எங்களோட ஃபேவல் ஏற்பாடு வந்துட்டு நாங்கள் போன பேச்சு தான் ஃபேவல் ஏற்பாடு செஞ்சு அதுக்கு முதல் ஃபேவல் ஏற்பாடு ஒன்றும் செய்யலை. அது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும், உங்களை எல்லாரையும் என்ன செய்யணும், ஒரு மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் என்ன செஞ்சுதான் இந்த ஏற்பாடு ஒன்று செஞ்சிருக்கிறோம். அப்போ அதில் நாங்கள் என்ன உண்மைக்குமே இந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள் இதில் வந்துட்டு போன வருஷத்து பிள்ளைகள் 2 பேர் ஜாயின் பண்ணிக்காங்க. அவங்களும் பேசுவாங்க அவங்களுக்கும். இந்த முறை பிள்ளைகளும் அதுக்கு போன முறை நான் எடுக்கலை. எல்லாரையும் எடுத்துட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் செஞ்சுதான் உங்களோட டைம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒரு பொன் போன்றதாக இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் எடுத்து எங்கள்ட இந்த ஃபேவலை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ரைட், ஓகே. அப்போ என்ன விஷயம் சொன்ன பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே என்ன செய்யப்படுறீங்க, இந்த போன மாதம் 10ஆம் தேதி உங்களோட A-level எக்ஸாமை நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் இவ்விடத்துல எல்லாருமே நாங்கள் முதல்ல எங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்புவோம். சரியா, நமக்குள்ள என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்பிக்கை ஒன்று வரணும். சில பொருள் இல்லாட்டி அதிகமான இப்போ கூட ஒரு ஆள் மெசேஜ் போட்டிக்கிறான், சார் புக்ஸ் ஏதோ திறந்தாலே எனக்கு பயமா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. வாய் நிறைய பயம் ஃபியர்னா இருக்குது. உண்மைக்குமே ஒரு விஷயம் விளையும் கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு விஷயமும் நாங்க படிக்காம எங்களோட கிளாஸ்ல நாங்க என்ன செய்யல, ஜாயின் பண்ணல. நாங்க இத்தனை 5 மாசமும் சரியா, சில ஆட்கள் 2.5 வருஷம் படிச்சிருக்கீங்க,
சில ஆட்கள் வந்துட்டு 1 வருஷம் படிச்சிருக்கீங்க, சில ஆட்கள் 6 மாசம், சில ஆட்கள் 10 மாசம், சில ஆட்கள் 3 மாசம், சில ஆட்கள் என்னட்ட இந்த நோட்ஸையும் ரெக்கார்டிங்கையும் எடுத்து படிச்சாக்கள் கூட இதுல இருக்கீங்க. உண்மைக்குமே பேப்பர் கிளாஸ் மட்டும் வந்தாக்களோட இருக்கிறீங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகள், எங்களை நாங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பணும். எங்களால் இயலும், நான் செய்வேன், உங்களுக்கு என்ன செய்ய நம்பிக்கையை கொண்டு வரணும் பிள்ளைகள். நமக்குள்ள நம்பிக்கை ஒன்று இல்லாம நம்ம என்ன செய்யலாது, இதுல நம்ம இறங்கி நம்மளால எக்ஸாமை ஃபேஸ் பண்ணே இல்லாது பிள்ளைகள். உண்மைக்குமே பரீட்சைன்னு சொன்னாலே யாருக்கு தான் நடுக்கம் இல்லை, பெரிய பெரிய அறிஞர்களுக்கு கூட நடுக்கம் தான். அது நடுக்கம், அது வளமை, அது ஓகே. அப்ப அந்த நடுக்கத்தை நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் தணிக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம சரியான முறை என்ன செய்யணும், தியானங்கள், அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட பிரேயிங் இருக்குது, உங்களோட மனக்க வழிபாடு நீங்க மேற்கொள்ளணும். நீங்க என்ன செய்யணும், இறைவட்ட பிரார்த்தனையில் ஈடுபாடும். நான் எவ்வளவு காலம் படிச்சிருக்கிறேன், என்னால இயலும் சொல்லி நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் துவா ஒன்று கேட்டு நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிரேயர்களை நீங்க என்ன செய்யணும், அமைச்சு கொண்டு நீங்க என்ன செய்யணும், படிச்சு கொள்ளணும். சரியா? இது முதலாவது விஷயம். இந்த ஃபியரை நீங்க எக்ஸாம் ஃபியரை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், என்ன நீங்க சரியான மாதிரி என்ன செய்யணும், அந்த படிச்ச விஷயங்களை நீங்க மீட்டிக்கொண்டு உங்களோட மணக்க வழிபாடு என்ன செய்யணும், சரியான மாதிரி நீங்க அமைச்சு கொள்ளணும். இது முதலாவது விஷயம். அடுத்து நீங்க இப்ப எக்ஸாமு போகிட்டவன ஆல்ரெடி உங்களுக்கு அந்த என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எல்லா விஷயங்களும் A to Z உங்களுக்கு நம்மளோட ஜூம் கிளாஸினூடாக நான் தந்திருக்கிறேன். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு எப்படி போகணும், அடுத்து அட்மிஷன் கொண்டு போகணும், நேஷனல் ஐடென்டி கார்டு கொண்டு போகணும், அடுத்து என்னென்ன விஷயங்கள், எல்லா விஷயங்களும் எங்களோட செமினார்ஸ், அதே போல நான் என்ன செஞ்சுறேன், எங்களோட ஜூம் கிளாஸ், அதில் ஒவ்வொரு உலகங்களையும் சொல்லிக்கிறேன். அந்த விஷயத்தை நான் சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணல. அப்ப நான் என்ன இங்க சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும், முதலாவது விஷயம், இவ்வளவு காலம் என்னட்ட 5 மாசம் படிச்ச பிள்ளை இருக்கிறீங்க, இதுல யூனிவர்சிட்டி படிச்சாக்கள் கூட 5 மாசம் படிச்ச பிள்ளை இருக்கிறாங்க. இதுல நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப ஒருத்தர் உங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் பண்றதை விட அவங்க பண்றது என்ன செய்யும், உங்களுக்கு இன்னும் அது ஒரு ஒரு ஊக்கமா இருக்கும். நான் வளமையை பேசுறேன் நான் தானே, எந்த வாய்ஸ் எல்லாருமே கேட்டு கேட்டு என்ன செஞ்சுக்கிறான், அப்படியே என்ன செஞ்சுக்கிறான், ஒரு அழுத்து போயிருக்கலாம், அப்படிதான் சொல்லணும். ரைட். அப்ப நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பேசக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அந்த விஷயத்த சொல்லிக்கொண்டு என்ன செய்யுங்க, எல்லாரும் வந்துட்டு உங்களோட எக்ஸாம், இந்த முறை A லெவல் எக்ஸாம் செய்ய போறீங்க. 3 பாடத்தை நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், சரியான மாதிரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், உங்களோட ஷார்ட் நோட்ஸ், உங்களோட இருக்கிற நோட்ஸ்களை நீங்க வேற ரெடி பண்ணி கொண்டு நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். இந்த படிக்கிற விஷயங்கள் வந்து என்ன செய்யணும், நான் படிக்கிற விஷயங்கள் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு முதல் பாடங்கள் உங்களோட சமயம் சார்ந்த பாடங்கள் இருக்குது. முதலாவது ஹிந்து கல்ச்சர், அங்கால இஸ்லாம், அங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்டியானிட்டி பிடிக்குது. அப்ப இந்த பாடங்களை நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கணும். இது மெசேஜ் போடுறீங்க நான் பாக்குறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், முதலாவது இந்த பாடங்களை நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். இப்ப நம்மளோட மீடியா பாடம் 12ஆம் மாசம் 3ஆம் தேதியும் 12ஆம் மாசம் 5ஆம் தேதி இருக்குது. அப்ப நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி பிள்ளைகள், அந்த டைம் டேபிளை நீங்க என்ன செய்யணும், கவனமா எழுதி ஒட்டுங்க. அது காலையா மாலை அந்த விஷயங்களை எழுதி ஒட்டிக்கொள்ளுங்க. சரியா? இது முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்க அட்மிஷன்ல கேட்டு நிறைய பேர் எங்க சிக்னேச்சர் பண்ணணும், அந்த விஷயம் எல்லாம் கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, 3 பாடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க, உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டைம்ல வந்துட்டு பிள்ளைகள், இந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், உங்களோட உடல் நலம் முக்கியம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். உண்மைக்குமே இந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் வாரது பலம். அது சில ஆட்களுக்கு தூக்கமே வர மாட்டுச்சு. சரியா? தூக்கம் வர மாட்டுச்சு, கவலை வரலாம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க போக்காட்டணும். அப்ப அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், நீங்க சரியான மாதிரி பிரேயிங்கள் ஈடுபட்டு என்ன செய்யணும், ஒரு விஷயம் விலை கொள்ளுங்க, இரவையில இந்த முழிச்சிருந்து படிக்கிறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்களா? இரவையில நீங்க 12, 1 மணி, 2 மணி இந்த டைம்கள் என்ன முழிச்சிருந்து தான் தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்க. மேக்சிமம் என்ன செய்யுங்க, ஒரு 11:30க்கு முன்னுக்கு என்ன செய்யுங்க, தூங்கி உங்களோட சுபகு டைமுக்கு அதிகாலை டைமுக்கு என்ன செய்யுங்க, எழும்பி நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நோட்ஸையும் படிச்சு கொள்ளுங்க. சரியா? இந்த விஷயமெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்ப இதுல பிள்ளைகள் இந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன்ல நான் வந்துட்டு முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட இதுல 37 பேர் இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 37 பேர் இருக்கிறாங்க. அந்த 37 பேரையும் நான் இதுல இன்வைட் பண்ணல. அதுல 6 பேர் தான் இன்வைட் பண்ணிக்கிறேன். எல்லாரையும் எடுத்து இதை செய்யலாது. நாங்க இன்ஷால்லா அதை ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்ய இருக்கிறோம். உங்களோட பெச்சையும் அந்த பெச்சையும் சேர்த்து. இப்ப நீங்க இந்த முறை A லெவல் எக்ஸாம் செய்றீங்க, இதுல நிறைய பேர் இன்ஷால்லா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நான் A லிஸ்ட் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறேன். அந்த A லிஸ்ட் அப்படியே எனக்கு இருக்குது. அந்த A லிஸ்ட் அவ்வளவு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மைக்குமே இதுல பாய்ஸ் நிறைய டேலண்டான கழிக்கிறாங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன். பாய்ஸ் நிறைய டேலண்டான கழிக்கிறாங்க. உண்மைக்குமே இந்த பெட்ச்ல போன மாதிரி கடந்த கால பெட்சை விட
இந்த பேட்ச் நிறைய டேலண்டான பாய்ஸ் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா அவங்க இப்படி வருமான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய டேலண்டான கழிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், அந்த விஷயங்கள் என்ன சரியான மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஷெட்யூல் பண்ணி படிச்சு கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யாதீங்க, குழப்பிக் கொள்ளாதீங்க. என்ன விஷயம் உங்களுக்கு முதல் பாடம் என்ன விஷயமோ அதான் உங்களோட டேபிள்ல என்ன செய்யணும் இருக்கணும். மற்ற விஷயங்கள் என்ன செய்யுங்க, வேற ஒதுக்கி வைங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் அவடத்தையும் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னு சொன்னா, எதை நான் படிக்கிறேன்னு சரி நீங்க அவடத்திலே ஃபெடப் ஆகுவீங்க. அப்போ ஒரு விஷயம் விளைய கொள்ளுங்க, நம்ம என்ன விஷயத்தை படிக்க போறோமோ அதான் பிள்ளைகள் நம்மளோட டேபிள்ல இருக்கணும். சரியா? கட்டாயம் என்ன செய்யுங்க, இந்த சாப்பிடுற விஷயங்களை நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். என்ன செய்யாதீங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிடாதீங்க பிள்ளை. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தா அந்த இப்படித்தான் இந்த பீஸா பர்கர் அதில் இந்த மயோனைஸ் சேர்க்கிறேன். அதனால எங்களுக்கு ஒரு மஸ்து தன்மை ஏற்படுத்துது. கட்டாயம் எங்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியம். எங்களோட உடல் நலம் முக்கியம், எங்களோட மனநலன் முக்கியம். பாருங்க, உணவு முக்கியம் பிள்ளை. சரியான தூக்கம் இருக்கணும். இதான் உங்களோட எக்ஸாமுக்கான எக்ஸாம்னு சொல்றது நாங்க பாடமாய் கொண்டு போறது மட்டும் இல்லை, கொண்டு போய் எழுதுற மட்டுமே இல்லை. நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களோட உடம்புல ஃபிட் ஒன்று இல்லை, உங்களுக்கு எக்ஸாம் செய்யணுமா? நான் படைப்பாளியே படிச்சேன் பாருங்க. ஒரு படைப்பாளிக்கு என்ன செய்யணுமா, அவரோட உடலும் சரியா இருக்கணுமா, உள்ளமும் சரியா இருக்கணுமா. ரெண்டுமே சரி அறிக்கக்குள்ள என்ன செய்யணும் பிள்ளை, அவரால் அந்த படைப்பாக்கத்தை உருவாக்கி நாங்க படிச்சுக்கிறோம். அப்ப எனவே நாம என்ன செய்யணும், நம்மளோட உடலும் சரியா இருக்கணும், உள்ளமும் எங்கிட்ட சரியா இருக்கணும். அப்பதான் எங்களால் என்ன செய்யலாம், எக்ஸாம என்ன எந்த விதமான தடுமாற்றங்களும் இல்லாம என்ன செய்யலாம், செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நான் நிறைய விஷயம் பேசல, என்ன அடுத்த ஆக்களுக்கும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும்னு சொல்றதுக்காக என்ன செய்யணும், இந்த உரையை முடிச்சு கொள்றேன். அப்ப இந்த ஃபியாவல என்ன கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க, செய்யறதுக்கு உங்களோட ஒத்துழைப்புகள் என்ன செய்யுங்க, எங்களோட 3 அனௌன்சர்ஸ் மார்க்கும் கொடுங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளும் வேற வேற என்ன செய்யுங்க, அடுத்தடுத்த கட்டங்களை என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்க. ரைட், படிக்கிறத கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ஆள் கேட்குறீங்க படிக்கிறத நான் விடணும்னு சொல்றேன். அப்படி நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற நாள் பிள்ளைகள் உண்மைக்குமே மீடியா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்குது. 12ஆம் மாசம் 3 தானே எக்ஸாம். உதாரணமா ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு இந்த இஸ்லாம் பாடமும் தமிழ் பாடம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா நிறைய கெப் இருக்குது. அந்த பிள்ளை என்ன செய்யலாம், அழகா உண்மைக்குமே போன முறை நான் அந்த பிள்ளை இன்வைட் பண்ணல, ஒரு பிள்ளை அந்த அரபிக் ஃபேக்கல்ட்டி கிடைச்சிக்குது, ஏதோ ஒரு கேம்பஸ் போயிருக்கிறார், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஒரு கேம்பஸ் போயிருக்கிறார். அந்த பிள்ளை உண்மைக்குமே ஒரு மாசம் தான் பிள்ளைகள் படிச்சது. ஒரு மாசம் என்ற கிளாஸுக்கே வரல. ஏண்ட நோட்ஸும் அடுத்தது என் ரெக்கார்டிங்ஸ் தான். இவ்வளோத்தையும் எடுத்து அந்த பிள்ளை எடுக்கல, ஒரு சி ரிசல்ட்ஸ் எடுத்துச்சு. சி எடுத்து அரபிக்ல ஏ எடுத்து இஸ்லாத்துலேயும் பி எடுத்து ஏபிசி ரிசல்ட்ஸ் எடுத்து அந்த பிள்ளைட சட் ஸ்கோர் 0.9 நினைக்கிறேன். அவருக்கு அரபிக் ஃபேக்கல்ட்டி கிடைச்சிக்குது. இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பொடியன் பிள்ளையன், இந்த பொடியன் மௌலவி வைக்கிறாரு, கோல் நினைக்கிறேன். அவரும் வந்துட்டு நம்ம அவரும் சி தான் எடுத்தார். உண்மைக்கு நீங்க பாருங்க, ஒரு நார்மலா வந்துட்டு நீங்க அப்படி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் ஒன்று இல்லை, அத்தியாவசியம் ஒன்று இல்லை. அவர் எடுத்தாரு பாருங்க, ஷம்ரின் மோலின்னு சொல்லிக்கிறாரு. பாப்பா இன்வைட் பண்ணி 7ஆம் அறிக்கை அவங்கள பிஸியா நாட்கள் இந்த பள்ளியில ஓதி கொடுக்குற ஒரு ஆள் தானே அவரு. அவர் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், முக்கியமாக அவங்கள தான் இன்வைட் பண்ணணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். கஷ்டம்னு சொன்னாங்க, பிரச்சனை இல்லை. அவர் வந்துட்டு பிள்ளைகள் இஸ்லாமியுமே அரபிக் எடுத்த ஒரு சான்ஸ் உண்டு, ஒரு லக் உண்டு தானே அவருக்கு. மீடியா சீதான் எடுத்து ஒரு மாசம் தான் படிச்சேன், நோட்ஸும் ரெக்கார்டிங் தான். அவரால் பாருங்க, நான் வேணும்னா உங்களை கண்டெக்ட் இதில் போட்டு வர நீங்க என்ன செய்யலாம், அவரோட கால் பண்ணி பேசிக்கொள்ளேலும் அவரோட ஐடியாவை தருவாரு. கேர்ள் ஒண்டிக்கிறவர் சஹீனான்னு சொல்லி. இவங்கெல்லாம் வந்துட்டு உண்மைக்குமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள படிச்சு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கேம்பஸ் போனாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு உணரணும், இப்போ எதையுமே பிள்ளைகள் அடைய முடியான்னு சொல்லி ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்களை அடையலாம், எங்களோட முயற்சி தான். எங்களோட முயற்சி, அதாவது நீ என்ன செய்யணும், உங்களோட முயற்சியும் உங்களோட தியாகமும் தான் பிள்ளைகள். நீங்க இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டுங்க, அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்க முயற்சிங்க. நீங்க முயற்சிக்குள்ள என்ன செய்யலாம், உங்களோட சக்சஸ் நீங்க பிள்ளைகள் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப எனவே ஒரு ஆள் கேட்டுக்கிறீங்க, என்ன செய்றீங்க, கஷ்டமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. கஷ்டமா தான் இருக்கீங்க பிள்ளைகள். எதையும் நாங்க இலகுவாக எங்களால் அடைய இயலாது. கஷ்டப்பட்டதா என்ன செய்யலாம், இந்த சொல்லுவாங்களே வழிதான் வெற்றிட ரகசியம் சொல்லுவாங்க பிள்ளைகள். நான் கஷ்டப்படணும். பக்கத்து வீட்டுக்காரன் கதைப்பான், அவன் கவன் இவன் கதைப்பான், அதெல்லாம் கேட்கணும், வெளிக்கு வரணும். அந்த வள்ளியோட படிக்கணும் பிள்ளைகள். அப்படி படிச்சு பாருங்க, உண்மைக்கு என்ன செய்யுங்க, உங்களோட சக்சஸ் நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இந்த விஷயத்த சொல்லிக்கொண்டு டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, என்னோட வாட்ஸ்அப்ல போடுங்க. ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணுமே. ரைட், அப்போ இதில் டவுட்ஸ் நிறைய போட்டிக்கிறீங்க, என்னால் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது பிள்ளைகள். அடுத்த ஆளுக்கு நான் சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒத்துழைப்புகளை கொடுங்க.
ரைட், ஓகே. அப்ப எனக்கு இந்த இடத்துல பேச தந்ததுக்கான சந்தர்ப்பத்தை நான் தெரிவிச்ச மிக நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த உரையை நான் முடிச்சு கொள்றேன். தேங்க்யூ பிள்ளைகள். மாணவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கிச் சென்ற எமது எம்ஆர்என் மீடியா அகாடமியின் கதாநாயகன் நஃப்லி சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அம்சமாக சிந்திக்க வைக்கும் சில சிந்தனை துளிகளை வழங்கிச் செல்ல தோழி ஆசிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, sir, for your kind words and continuous support. We are all proud and delighted that our MRN Media Academy has successfully organized this event under the wonderful guidance and our respected Nafli sir. Now, we shall continue with our next program. Let's invite Ashika to share a drop of thoughts. අපගේ ජීවිතයට අවශ්‍ය හොඳ උපදෙස් රුසක් ලබා දුන් නෆ්ලි ගුරුතුමාට මාගේ ස්තුතිය බුද කරමි. මීළඟට අපහට හොඳ සිතුවිල්ලක් ඉදිරිපත් කිරීම සඳහා ආශිකා මිතුරියට ආරාධනා කරමි. இறையருளும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாக வேண்டும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிந்தனைக்காக. வயது கற்றலுக்கு ஒருபோதும் தடை இல்லை, நீ தடையென நினைக்காதவரை. இலக்குகளை அடைவதற்கான பயணம் வேகம் குறைந்தது என்றாலும் முயற்சி தன்னம்பிக்கை எனும் எரிபொருளை தொடர்ந்தும் ஊற்றிக்கொண்டே இரு. காலம் தாழ்த்தியேனும் வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றுவாய். துள்ளியோடும் முயலோடு போட்டியிட்ட ஊர்ந்து செல்லும் ஆமையே இறுதியில் வெற்றி இலக்கை தொட்டது என்பதையும் மறவாதே. உன் பயணத்தை தொடர வேண்டிய பாதை எதுவென தேடிச் செல்லாதே. இலக்குகளை அடைவதற்காக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான பாதைதான். இலக்குகள் என்பது பயிராகும், முயற்சி என்பது நீராகும், தன்னம்பிக்கை என்பது உரமாகும். அதுவே இறுதியில் உனக்கு வெற்றி எனும் நிழல் தரும் மரமாகும். முயற்சி, தன்னம்பிக்கை இவ்விரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. முயற்சி செய்து கொண்டு தன்னம்பிக்கையை இழப்பதும், தன்னம்பிக்கையுடன் இருந்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருப்பதும் பயனற்றது. ஒன்றை அடைவதற்கு முயன்று பார்க்கும் முன் என்னால் முடியுமா இல்லையா என சந்தேகிப்பதே உன் முதற் தோல்வி. உன் முயற்சிக்கு படைத்தவன் என்றும் துணையாக இருப்பான், நீ இறை நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்காத வரை. வாழும் காலங்களில் கொஞ்சமாவது கற்றுக்கொள்ளுங்கள். பட்டம் பெற்று பதக்கங்கள் அணிந்திட அல்ல, முதலில் உங்களின் சுய அறிவிற்காக கற்றுக்கொள்ளுங்கள். பிறரின் வெற்றியை கண்டு ஒருபோதும் பொறாமை கொள்ளாதீர்கள். என்னாலும் முடியும் என தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். பிறரின் கேளிக்கைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அகப்பட்டுக் கொள்கிறாயா? வருந்தாதே, உன் வாழ்க்கையில் நீ வளர்ந்து கொண்டு செல்கிறாய் என்று அர்த்தம். ஆசைப்பட்ட ஒன்று நினைத்தவுடன் நிறைவேற வேண்டுமென எதிர்பார்க்காதீர்கள். முயற்சி செய்யுங்கள், இறைவனிடம் கரங்களை ஏந்துங்கள், நம்பிக்கையுடன் காத்திருங்கள். மலர்ந்த பொழுது நம் அனைவருக்கும் இனிதாக மலர்ந்திருக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. மாணவர்களை சிந்திக்க வைத்த சிந்தனை துளிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக பல்கலைக்கழக சகோதரி யனோசிகா, டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகம் அவர்களை மாணவர்களுக்கு சிறு உரையினை ஆற்றுமாறு அழைக்கின்றேன். Thank you, Ashika, for your charming performance. Now, moving to our next performance, I would like to invite Yanoshika, Translation Studies student from Eastern University, to perform her item. ඔබටත් ස්තුතියි. මීළඟට නැවතත් කතාවක් ඉදිරිපත් කිරීමට යනෝෂිකා සහෝදරියට ආරාධනා කරමි. Good evening. First of all, thank you so much Nafli sir. என்னதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு. அதே மாதிரி வந்து என்னோட வார்ம் குட் ஈவினிங் விஷஸ் 2025, அதே மாதிரி வந்து 2026 பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி இந்த இடத்துல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து நான் சொல்லிக்கிறேன்.
இந்த இடத்துல நான் வந்து இன்னைக்கு இருக்கேன்னு சொன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து நஃப்லி சாருக்கு தான். சார் எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னா வந்து மீடியான்னு சொன்னாலும் என்னன்னு சொல்லி தெரியாது. ஸ்கூல்ல அவ்வளோ ப்ரெஷரோட தான் நான் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நான் சப்ஜெக்டே சூஸ் பண்ணேன். சார் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் என்னோட வீட்டில் கூட எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் ஸ்டார்ட்ல இருந்ததில்ல. சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிது. சார் கிட்ட நான் வந்து 2023 மார்ச் 1 இருந்து 2024 அக்டோபர் 30 வரைக்கும் படிச்சிருக்கேன் சாரோட ஃபைனல் செமினாரையும் சேர்த்து. அந்த இடத்துல வந்து எனக்கு சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சார்வா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் எக்ஸாம்லலாம் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது சார் தான். எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து மெயினாக அவங்களோட சப்ஜெக்ட்டை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்படி சொல்ல மாட்டாங்க. 3 சப்ஜெக்ட்டுமே படிங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மீடியா சப்ஜெக்ட்னா அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் மீடியா சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருப்பேன். சார் வந்து சொல்லுவாங்க, இது மட்டும் படிக்கக்கூடாது, மற்ற 2யும் படிங்கன்னு சொல்லி. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து சார் சொல்லுவாங்க சில விஷயங்கள், பிள்ளைகள் இதை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இதில் 2025 பேட்சும் இருப்பீங்க, 2026 பேட்சும் இருப்பீங்க. இந்த 2026 பேட்ச்க்கு நான் வந்து மெயினாக சொல்லிக்கிறது, சார் வந்து சொல்லுவாங்க, பிள்ளைகள் இந்த விஷயத்த நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன், இந்த விஷயத்த நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் சார் சொல்லுவாங்க, படிக்கிற மியூசிக் வந்து நீங்க எழுதி ஒட்டுங்க பிள்ளைகள்னு சொல்லி. அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் நானுமே ஃபாலோ பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன். சாரோட சப்போர்ட்டோட சேர்த்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து சார் யூனிட் எக்ஸாம் செய்வாங்க. டெய்லி எக்ஸர்சைஸஸ் குடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாம செய்யுங்க. லாஸ்ட் இயர் நாங்களும் ட்ராவல் சாருக்கு செஞ்சப்போ வந்து என்னோட சீனியர்ஸ் வந்து 7 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களும் இப்படிதான் எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அதுவும் எங்களுக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷன் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து சார் சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மென்ட் முக்கியமா சார் வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 36 நிமிஷம் எடுங்க பிள்ளைகள்னு சொல்லி. ஸோ இருக்க காலத்துக்கு இப்போ சார் சொன்ன மாரி வந்து சிலவங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிச்சுட்டு மீடியாக்கு நிறைய டைம் இருக்கும். அதுல வந்து சார் பாஸ் பேப்பர் கிளாஸா இருக்கட்டும், தியரி கிளாஸா இருக்கட்டும், ஈவன் சாரோட பிசிக்கல் கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களும் இந்த இடத்துல இருப்பீங்க. சார் நிறைய எம்சிக்யூஸ் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்க இருக்க டைமுக்கு. நிறைய பேப்பர்ஸ் வந்து செய்யுங்க. குறிப்பா வந்து சாரோட ஃபைனல் செமினார் டியூட் அண்ட் அதே மாதிரி வந்து சாரோட யூனிட் எக்ஸாம் பேப்பர்ஸோட எம்சிக்யூஸும் செஞ்சு பழகுங்க. அதே மாதிரி வந்து 36 மினிட்ஸ்க்கு வந்து டைம் செட் பண்ணி பார்த்து கொஷின்ஸும் செஞ்சு பழகுங்க. ஃபைனல்ல வந்து எல்லாருக்குமே வந்து பார்ட் 1 பேப்பருக்கு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். இப்போ அந்த டைம்லயும் நல்லா கொஸ்டின் வாசிச்சு இப்போ கொஸ்டின் வந்து வாசிச்சுட்டு போறப்போ விளங்கும். அது ஆன்சர்ஸா இருக்கட்டும், சார் வந்து பாஸ் பேப்பர் கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் வந்து இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும். அப்படி வர விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நானுமே வந்து நோட் பண்ணி என்னோட கைடா இருக்கட்டும், அதே மாதிரி என்னோட ஃபைனல் டியூட்ஸா இருக்கட்டும், எப்படி நான் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு கேப்பும் இல்லாம எங்க பார்த்தாலும் நோட்ஸா ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடும். அப்படிதான் என்னோட ஃபைனல் பேப்பரும் இருந்தது. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் அது கட்டாயம் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னா வந்து நோட் பண்ணுங்க. அதோட வந்து முக்கியமா சார் வந்து சொல்லுவாங்க, கற்றற் பேறுகள வந்து பாருங்க பிள்ளைகள்ன்னு சொல்லி. அது கண்டிப்பா பாருங்க. ஏன்னு சொன்னா வந்து பாஸ் 2 கொஸ்டினுக்கு வந்து கற்றற் பேறுகள பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வாருது. கண்டிப்பா இருக்க டைம்க்கு சாரோட ஃபைனல் செமினார் வைப்பீங்க. அதே மாதிரி வந்து 26 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லிக்கிறது, சார் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்ற விஷயங்கள நோட் பண்ணுங்க. எழுதி ஒட்டுங்கன்னு சொல்ற பிள்ளைகள் அந்த விஷயத்த நோட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சார் நாளும் ஒரு குறிப்பு குடுப்பாங்க. அதுகளெல்லாம் வந்து முக்கியமா பாருங்க, படிங்க. லாஸ்ட் இயர் வந்து 7 சிஸ்டர்ஸ் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்க்கு இருந்தாங்க. இப்போ அதுவே வந்து 37 ஸ்டூடெண்ட்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே அவ்வளோ ஒரு ஹாப்பி. உண்மையா வந்து என்னோட சாரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷனுக்கு இந்த சக்ஸஸ் குடுத்துருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் நாங்களும் இப்போ யூனிவர்சிட்டி போன பிறகு நீங்க வந்து இந்த இடத்துல ட்ராவல்க்கு இருப்பீங்க. அப்போ வந்து இது வந்து நீங்க எல்லாருமே உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். எல்லாருமே எடுக்கணும், யூனிவர்சிட்டி போகணும். நாங்க சாருக்கு குடுத்த ப்ரௌட விட சாருக்கும் சாருடைய எம்ஆர்என் மீடியா அகாடமிக்கும் நீங்க வந்து பெரிய ஒரு ப்ரௌட குடுக்கணும். எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டின்னு விஷ் பண்ணிட்டு கொள்றேன். எல்லாருமே யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி. ஸோ அண்ட் ஐ ஹோப் நீங்க எல்லாருமே சாருக்கு ஒரு ப்ரௌட் ஒன்று குடுப்பீங்கன்னு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ நஃப்லி சார். ரைட். நான் சொல்லி பிள்ளைல உங்கள்கிட்ட இந்த கடைசியில வந்துட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் போன பிள்ளை மீடியாவில் எடுத்த
நீ வீட்டை எழுதி ஒட்டி படிக்கிறேன்னு சொல்லி இப்போ நம்மளோட கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன். அந்த பிள்ளை நீ அந்த கடைசியா வந்துட்டு மீடியா ஏ எடுத்தவோ, மற்ற பாடங்கள் ரெண்டும் சி எடுத்தாவோ. A2C ரிசல்ட்ஸ் இவக்கு வந்துட்டு கிடைச்சது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். உண்மைக்குமே மிச்சம் வெலுவான ஒரு கோர்ஸ் உள்ள பிள்ளைகள், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது அரிது. அப்ப இந்த பிள்ளை வந்துட்டு வீட்டை அந்த எழுதி ஒட்டி படிக்கிற பிள்ளைன்னு சொன்னா நினைவுதான். சரியா? ஓகே, ரைட். அப்ப அடுத்த விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம். ரைட். பரீட்சை செய்வதற்கான உத்திகளையும் வெற்றிப்படியை நோக்கிச் செல்ல வேண்டிய வழியினையும் வழங்கிச் சென்ற எம் சகோதரிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த நிகழ்வினை நோக்கி கடந்து செல்வோம். அடுத்த நிகழ்வாக ஆங்கிலத்தில் ஒரு பேச்சினை வழங்கிச் செல்ல தோழி சாஃபியா அவர்களை அழைக்கின்றேன். Thank you, Anoshika, for sharing your experience. The next program of the event is English speech. For that, I call upon Safia. ස්තුතියි සහෝදරිය. ඉංග්‍රීසි කතාවක් ඉදිරිපත් කිරීමට ශෆියා මිදුරියට ආරාධනා කරමි. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hey guys, wishing you all a pleasant evening. I am Shafia and I'm so glad to speak about something close to my heart, the power of education. Before I begin, I would like to greet the heart of our learning, our Nafli sir, and everyone gathered here this evening to celebrate an amazing farewell. So let me gonna start. Education. To me, it's not just the process of learning, it's the art of becoming. It shapes the way we think, the way we speak, and the way we see the world. Real education doesn't just prepare us for exams, it's prepare us for life. It teaches us how to handle success with humility and failure with grace. Education is the silent power that changes everything without making a sound. It gives us the power to aim higher and the balance to stay steady through every test. The beauty of education is that it never truly ends. Like every conversation, every mistake, every experience teaches us something new, right? That's what makes learning so beautifully endless. So, to our wonderful guide and kind-hearted Nafri sir, we are truly thankful. Sir, your guidance doesn't just teach, it truly inspires us to become our best. You teach with patience, inspire with passion, and remind us that understanding is more valuable than memorizing. You have made learning feel alive and that's so rare. And at last, to our lovely seniors, even though I may not know you personally, I truly wish you the brightest future ahead. May every step you take be filled with power, peace, and pure intention. So guys, at last, I'm going to tell that education doesn't end with a farewell. It begins with a purpose. Thank you so much. சிறந்த முறையில் ஆங்கில பேச்சினை வழங்கிச் சென்ற தோழிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பல்கலைக்கழக சகோதரி ரிஸ்கா ஆர்ட்ஸ் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த ரிஸ்கா அவர்களின் உரை இடம்பெறும். Thank you so much for your sweet and inspiring words. Next, we have a speech from Rizka, a student, Eastern University, Faculty of Arts. අපහට වැදගත් කතාවක් කියා දුන් ශෆියා ශොයරිය ඔබට ස්තුතියි. මීළඟට තවත් කතාවක් ඉදිරිපත් කිරීමට රිස්කා මිතුරියට ඔබට ආරාධනා කරමි.
அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரிஸ்கா அக்கரைப்பற்று. நான் வந்து எனக்கு சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ட்ரை செஞ்சேன். அதில் வந்து எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல. அப்போ செகண்ட் ட்ரை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் 5 months தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு ஹாஸ்டலில் ஒன்று இருந்ததால அது முடிச்சுட்டு வந்து தான் நான் எனக்கு ஏழாவது ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணேன் செகண்ட் ட்ரை பீரியட். அப்போ ஸ்டார்ட் பண்ணி போகல வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வேற ஒரு சார் ரிட்டன் மீடியா படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்ல வந்து அந்த சார் என்னை கைவிட்டா போல எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ நான் சின்ன கிளாஸ்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு லெஃப்ட் ஆன பிறகுதான் நான் நல்ல சார் ஒன்று தேடி கொண்டிருக்கலான்னு வந்து எனக்கு நஃப்லி சார் கண்டெக்ட் கிடைச்சிச்சு. அப்போ கண்டெக்ட் கிடைச்சப்போ தான் நான் வர ப்ரொஜெக்ட் கிளாஸ்லான்னு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஜாயின்ட் ஆனேன். ஜாயின்ட் ஆகி போகல நான் சார்கிட்ட கண்டெக்ட் பண்ணி சொன்னேன், நான் இப்படி தான் நடந்தேன் எனக்கு. அப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் தனி கிளாஸ் எடுத்து தெரியலுமா சார்ன்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் சொன்னார், ஓகே நான் செஞ்சு தரேன், ஆனால் படிக்கிறது விஷயம் வந்து உங்களோட பொறுப்புன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லான்னு சொல்லி அவரை கிளாஸில் வந்து ஜாயின்ட் ஆனோம். ஜாயின்ட் ஆகி போகல வந்து எங்களுக்கு காலம் வந்து குறைய தெரிஞ்சு 1 மாதம் அப்படி தானே இருந்துச்சு. ஆனால் முடிக்காம இருந்து ஃபர்ஸ்ட் கைடும் வந்து ஹாஃப்ல அப்படியே நின்ன மாதிரி. அப்போ சார் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சு தருவேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும், நான் என்ன கைட் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு சொல்லி சொன்னேன். எங்களுக்கு எப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக கிளாஸ் போட்டார். இப்போ அவரை வந்து வளமையாக நடக்கிற கிளாஸை விட்டு எங்களுக்கு வந்து பின்னாலே ஃப்ரீ கிடைக்க கொள்ளலாம் கிளாஸ் போட்டு வந்து எங்களை கொண்டு போனார். எங்களுக்கு அதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் தந்து இப்போ அந்த எப்படின்னு சொன்னால் இப்போ டயர்டாக இருந்தாலும் சாருக்கு வந்து எங்களுக்கு அந்த இப்படித்தான் படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நல்ல மோட்டிவ் பண்ணி அந்த அளவு கொண்டு போனார். ஆனால் உண்மைக்கு லாஸ்ட்ல வந்து நஃப்லி சார்கிட்ட நாங்கள் வரலன்னு சொன்னால் இந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதும் இல்லை, நாங்கள் இந்த நல்ல ஒரு இடத்துல வந்து இருப்போமான்னு தெரியா. அல்லாஹ்க்கு அடுத்து நஃப்லி சார் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுவேன் நான். ஏன்னு சொன்னா நிறைய ஃபெடப்பா இருந்தேன், நிறைய அந்த எப்படி படிக்கிற இந்த மீடியா எப்படி கொண்டு வர என்ன புது பாடம் எனக்கு. அப்போ புது பாடம்ங்கிறதால இதை எப்படி படிக்கிறங்கிற சப்ஜெக்ட் தெரியாம எங்களுக்கு மேலோட்டமா ஃபர்ஸ்ட்டுக்கு படித்த அந்த சார் வந்து சும்மா நோட்ஸ் மட்டும் நான் சொல்லி தந்திருந்தார். அந்த கைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் உள்ளுக்கு குவிக்கிற அந்த விரிவான விஷயங்கள் ஒன்றும் தெரியா. இப்போ எக்ஸ்ட்ரா நாலேஜ் இல்லை மீடியாவில். அப்போ ஆனால் சார் தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தந்தார். எங்கே நோட்ஸ் எடுக்கணுமேங்கிறா இந்த பிள்ளைகளையும் இங்கே போய் நீங்கள் நோட்ஸ் கேளுங்க அவைய தருவாங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு கைட் பண்ண சார் வந்து எந்தெந்த விஷயங்கள் எங்களுக்கு இப்படி படிங்க இது வேறலாம்னு சொல்லி சொன்னாரோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல வந்துச்சு என்ன நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு சார் வந்து நுணுக்கம் எங்களுக்கு படிச்சு தந்தார். சில நேரம் அந்த கேள்விகள் வந்து இப்போ எப்படி என்ன கேட்பார், நாங்கள் நேரம் சரியா பதில் அப்படின்னு சொன்னா திருப்பி 2-3 கேள்வி கேட்டு போட்டு திருப்பி வந்து கேள்வி கேட்பார். அதே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி கேட்பார். அன்னரும் போல ஆயிடுச்சு, திருப்பி மாறி மாறி வந்து எங்களுக்கு கேள்வி கேட்டு அந்த விடைய வந்து நினைப்பு படுத்தும் ஞாபகம் இருக்கும் வரைக்கும் வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தார் சார். உண்மைக்கும் சார் வந்து எதை வந்து உங்களுக்கு இதை படிங்கோ இப்படி கொண்டு போங்கன்னு சொல்றாரோ அத மாதிரி கொண்டு போங்கோ. அந்த அளவுக்கு வந்து அவர் சொல்ல மாதிரி நீங்க செய்ய போக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வருமாண்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எடுத்து நானுங்கிறத சொல்லேன். நான் படிச்ச ரிசல்ட் 1 மாசம் தான் மீடியா படம் படிச்சேன், ஒழுங்கா படிச்சேன் நான் சொல்லுவேன். 1 மாசம் நான் சொல்லுவேன். சார் செல்வார் இன்னும் 1 மாசம் தான் இருக்கி. ஆனா உங்களோட ஹைலைட் இப்ப நாள் போகுதே, நேரம் போகுதே, இப்ப இன்னும் எக்ஸாம் நெருங்குதே நீங்க யோசிக்கணும். ஆனா யோசிக்காம நீங்க படிங்கோ, நான் தாரத்தை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருமென்ற ஒரு ஹோப் தந்தேன். அந்த அளவுக்கு ஹோப் தந்த அளவுக்கு எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சார் எதெல்லாம் முக்கியமா இம்பார்ட்டனா அந்த வைக்காரோ அந்த எக்ஸாம்ல இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லிக்காரோ அதெல்லாம் கட்டாயம் பார்த்துக்கு போங்க, படிங்கோ. அந்த அளவுக்கு இப்ப நாள் போகுது, நேரம் பெய்த்து, டைம் பெய்த்தேன்னு சொல்லி நீங்க யோசிக்காம சார மோட்டிவேஷனுக்கு பின்னால நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் ஒன்று ஹாத்துக்கு இருக்கேன்னு நான் நம்புறேன். ஏன்னா சரி எனக்கு அந்த ஏலவல முன்னுக்கு இந்த 2 பாடமும் நான் படிக்கல, ஆனா இந்த 2 அதாவது தெரியுமங்கிறதால அது பெருசா நான் எஃபர்ட் போடல.
இந்த பாடம் வந்து கடும் யோசனையா இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க கடும் கஷ்டமாயிக்குமா மீடியா நோட்ஸ் கூட என் பாடமாக்குற கூடுதல் அரிக்காமன்னு சொல்லுவாங்க. ஆனா அஃப்லிசார்ட்ட வந்தது பிறகு எங்களுக்கு எப்படின்னு சொன்னா விஷயமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அஃப்லிசார் எங்களுக்கு படிச்சு தந்த அவர் படிப்பிச்சு தரக்குள்ள எங்களுக்கு அந்த ஒட்டோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல நின்றுச்சு. திருப்பி நாங்க அதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கலைன்னு மாதிரி தான் தோணுச்சு. அப்படித்தானே உங்களுக்கும் இருக்கேன்னு நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் சாரை வந்து பின்பற்றி அதாவது சார் என்னென்ன சொல்றாரோ அதை கேட்ட மாதிரி நடந்துருந்துச்சுன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் உங்களோட இறைவன்ட்ட பிரார்த்தித்தவளை நினைச்சு உரையை முடிக்க. சைட் இந்த பிள்ளை வந்துட்டு பிள்ளைகள் 5 month ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிள்ளை தான். இவ வந்துட்டு வெறுமனே ஒரு மாதம் தான் சொல்லி பாருங்க. முன்னுக்கு ஒரு சேர்ட்ட போய் அந்த சார் கைவிட்ட நிலையில வந்தா இவவும் இன்னும் 2 பேர் நினைக்கிறேன் 3 பேருக்கு நான் இண்டிவிஜுவல் கிளாஸ் செஞ்சேன். நான் நம்மளோட ஜூம் கிளாஸோடையும் வந்து இண்டிவிஜுவலும் செஞ்சேன். நான் அப்படி எடுத்த பிள்ளை தான் நேரடியாக வந்து சந்திச்சேன். எனக்கு அக்கறைப்பத்து பிள்ளை தான். நான் பிசிக்கல் கிளாஸ் இடத்துல வந்து சந்திச்ச பிள்ளை தான். அப்போ உண்மைக்குமே பாருங்க சொல்ற விஷயம் என்னென்ன இதில் ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு மாசம் படிச்ச பிள்ளை பாருங்க. அவட ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு மாசம். அப்ப நீங்க யோசிக்காதீங்க நம்ம சிலாக்கள் 2.5 வருஷம் படிச்சு சிலாக்கள் 2 வருஷம் படிச்சீங்க சிலாக்கள் 5 month. இந்த பிள்ளை ஒரு மாசம் தான். ஒரு மாசம் படிச்சு கேம்பஸ் போயிட்டு பாருங்க. அப்போ சாதனை பிள்ளைகள். அப்ப இதான் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன். இதான் நீங்க ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம். சரி ரைட். அடுத்தது மீண்டும் ஒரு உற்சாகத்தை வழங்கிச் சென்ற பல்கலைக்கழக சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஒரு பாடலினை வழங்குவதற்காக தோழி நிஃப்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, Rizka, for your energetic performance. Next, we are reaching an interesting program. Let's invite Nifla to perform a beautiful song. ස්තුති මිතුරිය මීළඟට අලංකාර ගීතයක් ගායනා කිරීමට නිෆ්ලා සොයුරියට ආරාධනා කරමි. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் and good evening. ஒரு சில வார்த்தைகளில் உன் புகழை பாடுகிறேன். நீ செய்யும் அதை புரிந்தோர் உலகில் பாடி உன் தொழில்களில் எதிர்காலம் உன் கையில் மாயம் உன்னை வாழ்த்துகிறேன். மனமுருகி உன்னை போற்றுகிறேன். உன்னை வாழ்த்துகிறேன். மனமுருகி உன்னை போற்றுகிறேன். கூறும் வார்த்தைகளும் கல்வி பெருங்கடலும் என்னை படி அன்பின் வழிகாட்டிய வருங்கள் மதிப்போம் போற்றுகிறேன்.
செவிகளுக்கு இனிமையான பாடலினை வழங்கிச் சென்ற தோழிக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பல்கலைக்கழக சகோதரி நுஸ்ஃபா, சவுத் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகம். அவர்களை மாணவர்களுக்கு சிறு உரையினை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, Nifla, for your wonderful performance. Now I invite Nushfa, student from Southeastern University, to deliver a speech. අපහට ඉතා අලංකාර ගීතයක් ගායනා කළ ශයෝරිය නිෆ්ලා ඔබට ස්තුතියි. තවත් පුංචි කතාවක් ඉදිරිපත් කිරීමට නුෂ්වා මිතුරියට ආරාධනා කරමි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஃபியாவில் செய்கிற நஃப்லி சார் அண்ட் எம்ஆர்என் மீடியா அகாடமி அவங்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி விழிச்சு கொண்டவளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நுஸ்ஃபா அட்டாலஜேனா. நான் வந்துட்டு 2022 ஏலெவல் பேட்ச். ஏலெவல் டைமில் வந்துட்டு நான் மீடியா பாடம் நஃப்லி சார்கிட்ட தான் படித்தேன். நான் வந்துட்டு ப்ரைவேட் கேண்டிடேட்டால் ஃபிசிக்கலாக எங்கேயும் ஸ்கூலோ கிளாஸோ போகலை. நஃப்லி சார்கிட்ட மட்டும்தான் கிளாஸ் போனேன். அதுவும் ஸ்டார்ட்டில் வந்துட்டு செல்ஃபாக தான் படித்து கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6 மந்த் அப்படி இருக்க போக்குள்ள தான் நஃப்லி சார் அப்படி தெரிஞ்சு அதுக்கு பிறகு தான் சார்கிட்ட கிளாஸுக்கு போனேன். அந்த டைம் வந்துட்டு சார் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் படித்து தந்து அதுக்கு இப்பயும் கூட ஒருக்கா நாங்கள் தேங்க் பண்ணணும் ஜிசாக்லா சார். சார் வந்துட்டு எங்களுக்கு சுபர் டைமுக்கெல்லாம் கிளாஸ் போட்டாங்க. இந்த ஏர்லி மார்னிங் டைம் ஒரு 4 o'clock அப்படியெல்லாம் கிளாஸ் போட்டு சிலபஸ் எல்லாம் முடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மீடியாவில் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எங்களோட பேட்சில் வந்துக்கிட்டு ஒரு 3-4 பேர் அப்படி நிறைய பேருக்கு யூனிவர்சிட்டி கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு தான் மாஷா அல்லாஹ் இந்த அடுத்தடுத்த பேட்ச்ல எல்லாம் நிறைய பேர் கிடச்சிச்சு. அவங்களுக்கு தெரியும் தான் எல்லாருக்கும் சார் படிப்பிக்கிறவே வந்துக்கிட்டு ஒவ்வொரு யூனிட் முடியக்குள்ளையும் MCQ, அதுக்கு பிறகு வர தியரி கொஷின்ஸ், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுற அப்படி எல்லாம் சொல்லித்தர சார். சார் படிப்பிக்கிறவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் நான். சாருக்கும் இந்த சான்ஸ் எனக்கு தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு வந்துக்கிட்டு ஜிசாக்லா சொல்கிறேன். நீங்கள் இப்போ எக்ஸாம் செய்ய போகிறீங்க. இந்த மந்த் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. நல்லா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபெடப் எல்லாம் ஆக தேவையில்லை. நல்லா நீங்கள் இவ்வளோ காலமும் படித்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிற கொஞ்ச நாளையும் நல்லா யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க இயலும் இன்ஷா அல்லாஹ். இந்த இதில் இருந்து வந்துட்டு உங்களோட இந்த எம்ஆர்என் அகாடமியில் இருந்து நாங்கள் நிறைய இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்குறோம். நஃப்லி சார்கிட்ட இருந்து இன்ஷா அல்லாஹ். ஆல் தி பெஸ்ட். நல்லா செய்யுங்க எல்லாரும். அவங்கள எல்லாருக்கும் துஆ செய்கிறேன் நானும். இன்ஷா அல்லாஹ் சாருக்கும் வந்துக்கிட்டு சார் ஃப்யூச்சருக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் சக்ஸஸ் கிடைக்கணும்னு சொல்லி துஆ செஞ்சு விடைபெறேன். ஜிசாக்கல்லாஹ் ஹைர். சிறப்பான உரையினை நிகழ்த்தி சென்ற தோழிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அம்சமாக தோழி மயத்ரா அவர்களின் கவிதை இடம்பெறும். Thank you, Nushfa, for your heartwarming speech. Today, next performance is poem. Let's welcome Maitra. ඔබට ස්තුති මිතුරිය. මීළඟ ලස්සන කවියක් ඉදිරිපත් කිරීමට මේත්‍රා මිතුරියට ආරාධනා කරමි. அனைவருக்கும் வணக்கம். எம்ஆர்என் மீடியா அகாடமி ஓர் இருள் நீக்கும் விளக்கு. அறிவின் ஒளியால் எங்களை மேலோங்கச் செய்தது. தொடர்பாடலும் ஊடக கற்கையிலும் இணைந்தோம். ஜூம் வகுப்பில் கூடி கனவுகளை தூண்டினோம். ஜூம் வழியாக தினமும் மனதில் ஒளிரும் அந்த திரைமுகம். நாங்கள் கற்றது அறிவு மட்டுமல்ல, அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் கூடத்தான். அறிவின் அலைகளினால் நம்மை வழி அனுப்ப ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அற்புதமாய். நஃப்லி ஆசிரியர் அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் வந்தவர். சந்தேகங்கள் எம்மில் சுழன்றாலும் புரியும் வரை விளக்கமளிப்பவர். நாங்கள் எழுதிய ஒவ்வொரு வரியிலும் தாக்கம். நஃப்லி ஆசிரியர் எங்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்கு. மின்னலை விட வேகமான பதில்கள்,
முடிவில்லா ஆர்வத்தை உருவாக்கிய கல்வி பந்தங்கள். பயமில்லாமல் பேச எழுத உந்தினீர். வெற்றி என்னும் நம்பிக்கையை எம்முள் விதைத்தீர். ஊடகத்தின் மாய உலகை உண்மை தருணமாய் எங்களுக்கு பகிர்ந்தவர். தொடர் பாடலின் குரலோடு தன் நம்பிக்கையை விதைத்தவர். இன்று பிரியாவிடை நிகழ்வு. இதயம் சுருங்கும் நேரம் இது. ஆனால் நினைவுகள் எம்மில் நிரந்தரம். அந்த பொன்னான நினைவுகளை மறக்குமா நெஞ்சம்? வெகு தூரம் போனாலும் ஜூம் காட்சிகள் போல நீங்கள் எப்போதும் நெருக்கத்தில் இருப்பீர்கள். நாங்கள் உங்களின் மாணவர்கள் என்ற பெருமையுடன் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் இன்று. நன்றி. மீண்டும் ஒருமுறை நஃப்லே ஆசிரியரின் வகுப்பறைக்கே கொண்டு சென்ற கவிதையினை வழங்கி சென்ற தோழிக்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது தோழி ஷாகிரா அவர்களின் ஆங்கில மொழியில் அமைந்த ஓர் பேச்சு. Thank you, Maitra, for your expressive performance. Next, we have an English speech. For that, I call upon our friend Zakira to share it. ඔබටත් මාගේ ස්තුතිය මිතුරිය. මීළඟට නැවතත් ඉංග්‍රීසිය කතාවක් ඉදිරිපත් කිරීමට සකිරා මිතුරිය ඔබට ආරාධනා කරමි. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, and good evening everyone. I am very happy to participate in today MRN Media Academy Farewell event. I have come to today events thank Nafli sir for changing my life. I am here today with a heart full of gratitude, dear Nafli sir. As we gather for this farewell, I wanted to express my sincere gratitude for your invaluable guidance and support during my time here. Your dedication and passion for teaching have truly made a difference in my education and my life. I especially appreciate how you made even the most complex topics unstateable and consequently encouraged me to strive for my best. Your mentorship has not only prepared me for the upcoming exam, but has also instilled in me the confidence and curiosity to push my future endeavors. I will carry the lesson I have learned from you long after I leave this institution. It's hard to say goodbye, but I am excited for the next chapter and know that your influence will continue to guide me. I want to wish you all the very best in your future endeavors and continued success, inspiring countless other students. Thank you for everything, sir. You are an incredible teacher and true inspiration. With heartfelt thanks and respect, thank you so much, sir. And my dear friends, wish you clarity of thought and sharp memory for your exam. May your answer be perfect and your effort rewarded. And I express my deepest gratitude to teacher Nafli sir, who guided me to this place, and to those who supported me. And I pray to the Almighty God. Thank you. பேச்சின் மூலம் தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்தி சென்ற சகோதரிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக தோழி ஜுமானா அவர்களின் ஓர் பேச்சு இடம்பெறும். Thank you, Zakira. That was a truly beautiful performance. Next, we would like to invite Jumana from Southeastern University to deliver a speech. හොඳ කතාවක් අපහට ඉදිරිපත් කළ ඔබට අපගේ ස්තුතිය. මීළඟට තවත් කතාවක් ඉදිරිපත් කිරීමට ජුමානා මිතුරිය ඔබට ආරාධනා කරමි. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. எனது பெயர் ஜுமானா ஹசீன். நான் இந்த இடம் பொத்துவில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த MRN மீடியா அகாடமிக்கும் நஃப்லி சார் அவர்களுக்கும்
2025, 26 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பயம் இருக்கின்றான். எனக்கு இப்ப பேசுறது கூட பயம். ஆனா பயம் என்று சொல்லி பயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம்டா ஒன்றுமே நடக்க மாட்டான். சேரும் நம்மள மாதிரி பயம் என்று இருந்திக்க என்ன மாதிரி உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கவே மாட்டான். சார் படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்ததாலதான் சேரும் படிச்சு கொண்டு நமக்கு படிச்சு தந்து கொண்டிருக்கிறாங்க. சேர ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கொள்ளுங்க. சேருக்கும் வயசு அந்த மாதிரி இல்ல, சின்ன வயசுதான். ஆனா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் சார். ஒரு நாள் கூட படிப்பிற டைம்ல எங்கட பெச்சோட அந்த ஹார்டா நடந்திக்க மாட்டாங்க. நிறைய தப்பு செய்வோம் சார். அண்ணா படிச்சு தருவாங்க, இன்னும் மறந்துடும் சார். கேட்டா கேள்வி ஞாபகத்துல இருக்க மாட்டான். ஆனா திரும்ப சார் படிச்சு தருவாங்க. நான் 2023 பேச்சு. அந்த டைம்ல எனக்கு அந்த ஞாபகத்துல பெருசா இருக்க மாட்டா. எல்லாருக்கும் மறதி என்று ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் தான். எனக்கு புத்தகமே ஞாபகத்துல இருக்கிற அளவுக்கு சார் படிச்சு தந்தாங்க. ஒவ்வொரு யூனிட்டா எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருந்துச்சு. சார் கேட்டா அந்த பேச்சுல சார் ஜுமானா செல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சார் கேட்கிற டைம் நோண்டாயிராம சொல்லணும் என்று நான் படிச்சேன். எல்லாத்துக்குமே விட செல்லுவேன். அந்த பந்தி கேள்வி விளக்குறதுக்கும் சார் ஜுமானா செல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செல்லுவேன். அப்படி சார் இந்த பாரபட்சம் பார்க்காம ஒரு புள்ள இந்த புள்ள நல்லா செய்யக்கூடிய புள்ள, இந்த புள்ள இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் அப்படி இல்லை. எல்லாரையும் சார் சமமா தான் பார்ப்பாங்க. எந்த லெவல்ல போனாலும் சேர்கிட்ட படிச்சா எல்லாம் 2வது எடுக்க இயலும். நீங்க எல்லாரும் எடுப்பியல். அது என்ன மத்த பாடத்துல எனக்கு தெரியா. அது நீங்க போற எஃபர்ட்டை பொறுத்து இருக்கி. மீடியா பாடத்துல கட்டாயமே எடுப்பியல். உங்களோட முயற்சியோட சார் படிப்பிச்சு தந்த எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா ஷுவரா எடுப்பியல். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில எல்லாரும் மனம் தளராம படிச்சு தந்த எல்லாத்தையும் படிங்க. சார் படிப்பிச்சு அந்த யூனிட் வைஸா சார் எக்ஸாம் நடத்திப்பாங்க. அந்த பேப்பர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்க. பயப்பட தேவையில்லை. எல்லா பாடத்துக்கும் நீங்க மீடியாவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை எரிப்பியல். இப்ப நாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை தாரோமோ அதே மாதிரி மத்த 2 பாடத்துக்கும் நம்பிக்கை எரியுங்க. மீடியாவிலேயே எடுத்து மத்த 2லயும் மெஸ் எடுத்து எல்லாம் ஒன்றுமே செய்யலாம். அதுலயும் இதே லெவலுக்கு நல்லா படியுங்க. எல்லாம் உங்க எல்லாருக்கும் சக்சஸ் ஆகி வரும் இன்ஷா அல்லா. அடுத்த பேச்சுக்கு எங்களும் மாதிரி நீங்க மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்களை வரணும். சேருக்கு கட்டாயமா சார் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் என்று உங்களோட ஒவ்வொரு தொழுகையிலையும் சேருக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அதே போல எனக்காகவும் கேட்டுக்கொள்ளுங்க. எக்ஸாம் போகும்போது கட்டாயமா 2 ரக்காத் தொழுது எந்தவித பயமும் இல்லாம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி கடும் சந்தோஷமா போங்க. பயப்படவே வேணாம். மேக்சிமம் எம்சிக்குள்ள சேர் படிச்சதுல 5 கேள்வி மேக்சிமம் அதே கேள்வி அப்படி வரும். அந்த அளவுக்கு வரும். பார்ட் 2ல அப்படி ஒரு சில கேள்விகள் வரும். சொல்லிட்டா போலாம், பயப்படாமலே போலாம். சார் தந்தது அப்படியே வரும். அப்படி சார் படிச்சுப்பாங்க. நிறைய பேசல, டைம் போய்கொண்டே இருக்கி. மகர டைம் ஆக போதும். இன்ஷா அல்லா நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து சார் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிற பார்ட்டிக்கு எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுல உங்களை நான் சந்திக்கணும் என்ற ஒரு ஆசையோட இந்த பேச்சை முடிச்சு கொள்றேன். மீண்டும் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லபடி எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. பயப்பட தேவையில்லை. சந்திப்போம். எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சிறந்த முறையில் பேச்சாற்றலை வெளிப்படுத்தி சென்ற பல்கலைக்கழக சகோதரிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்நிகழ்வை இன்னும் சிறப்பாக்குவதற்காக நகைச்சுவை ரீதியில் அமைந்த ஒரு கவிதையினை வழங்குவதற்காக தோழி ஆஷிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, Jumana, for your kindly words. Next, we have a comedy poem. For that, I call upon Ashika. ස්තුතියි මිතුරිය. මීළඟට අපහට හොඳ සිතුවැල්ලක් ඉදිරිපත් කිරීම සඳහා ආශිකා මිතුරියට ආරාධනා කරමි. அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். சிரிப்போம், சிந்திப்போம். பார்வைக்கு விருந்தளிப்பது வீடியோ, நேயர்களை தன் விருந்தாளியாக்கியது ரேடியோ. நாட்டை ஆளுவது அரசாட்சி, இன்று போலிகளை பிரபல்யப்படுத்துகிறது தொலைக்காட்சி. வங்கியில் வைப்பு செய்தால் கிடைப்பது இன்ட்ரெஸ்ட், பெரும்பான்மை பெண்களின் விருப்பமோ பின்ட்ரெஸ்ட். ஊடகங்களில் நன்மையும் தீமையும் மிக்ஸ், பிரபலங்கள் மாத்திரம் பயன்படுத்துவார்கள் எக்ஸ். அரட்டைக்கு ஆங்கிலமோ செட், கருப்பையும் வெள்ளையாக்குகிறது ஸ்னாப்சாட்.
என்றும் நம் இதயம் துடிப்பதோ லேப்டாப். ஆனால் இன்று பலரின் இதயம் துடிக்கிறது டிக்டாக். படிக்க உதவுவது டெக்ஸ்ட் புக், பலரை கெடுத்து விடுகிறது ஃபேஸ்புக். உடற்பயிற்சியில் ஒன்று ஹேண்ட்ஸ்அப், இன்று அரட்டையில் முதலிடம் பிடித்தது வாட்ஸ்அப். மனித இதயமோ 340 கிராம், பல மனிதர்களை அள வைத்தது இன்ஸ்டாகிராம். உலக மக்களை அச்சுறுத்தியது நிமோ, ஏதேதோ அப்டேட்டை வைத்து நம் டேட்டா அனைத்தையும் தின்று விடுகிறது இமோ. நன்றி. நகைச்சுவை ரீதியில் அமைந்தாலும் எம்மை சிந்திக்க வைக்கும் முகமாக ஒரு கவிதையினை வழங்கிச் சென்ற தோழிக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இதுவரை காலமும் எம்மை ஓர் தந்தை என்ற ரீதியில் வழிநடாத்தியும், அண்ணன் என்ற ரீதியில் அன்புடனும், நண்பன் என்ற ரீதியில் தோள் கொடுத்தும், ஆசிரியர் என்ற ரீதியில் வழிகாட்டியும், பல பரிமாணத்தில் எம்மை நடத்தி சென்ற நஃப்லி ஆசிரியரின் உழைப்பினை பறைசாற்றும் ஒரு விதமாக ஒரு சிறிய காணொளி. Thank you so much, Asika. And now we have a video clip that was a hard work of our beloved Nafli sir. Watch and enjoy. ඔබට ස්තුතියි මිතුරිය. මීළඟට අපගේ අධ්‍යාපන ආයතනයේ නායකතුමා සිදු කරන ලද සේවය හා කටයුතු කුටා වීඩියෝ එකකින් පෙන්වීම. கனவுகள் ஒலிக்கத் தொடங்கின. புதிய வெளிச்சம் கலந்துரையாடல்களில் பிறந்த நம்பிக்கை, கேள்வி எழுந்த திசையில் உறுதி காட்டிய ஆசிரியர், எண்ணங்களை தெளிவாக வார்த்தையாக்கிய வழிகாட்டி. தொடர்பாடலும் ஊடக கற்கையும் வாழ்க்கையே புரிந்து கொள்ளும் வழியாக மாற்றினார். சமூகத்தின் ஒளி, சுவாசம், அனுபவம் அனைத்தையும் சொல்லும் நுண்மைகளை எங்களிடம்
ஒரு புரிதலாக ஊடகம் எங்களை வந்தடைந்தது. Zoom திரையில் ஒரு ஒளியாக நின்றவர், மனத்திரையில் நிரந்தரமாக வாழ்பவர். இன்று பிரியா விடை என்றாலும் இது ஒரு முடிவல்ல, விடை பெறும் தருணம் என்றாலும் நெஞ்சில் ஒரு ஈரம் நாங்கள் எடுத்துச் செல்லும் அறிவு எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. நன்றி சொல்ல வார்த்தைகள் திகைப்படுகின்றன, அன்பு சொல்ல நெஞ்சம் நனையுகின்றது. தொடரும் பயணத்தில் இவையெல்லாம் ஒளி தரும் ஒளிக்கதிர்கள், உள்ளம் கனிந்த நன்றுகள். எம்ஆர்என் மீடியா அகாடமி தற்தொடர்பாடலும் ஊடக கல்வியும் பாடத்தை கற்பிக்கும் அரசன் எங்கள் நஃப்லி ஆசிரியர். நாம் இன்னும் நினைவில் வைத்துள்ளோம். நீங்கள் எங்களை எப்படி ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிந்தித்து வழிகாட்டினீர்கள் என்று. உங்கள் அன்பு, பொறுமை, உழைப்பு மற்றும் நம்பிக்கை எப்போதும் எங்களை ஊக்கப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை நஃப்லி ஆசிரியர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நன்றியுரை. இதனை நிகழ்த்த தோழி கவிஷனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you for sharing that memorable video. To officially conclude today's event, I would like to invite our friend Kavikshana to deliver the final speech and declare the closure of the 2025 MRM Media Academy farewell function. අත දිනට නියමිත මම උත්සවය ස්තුති කතාව ඉදිරිපත් කිරීමට කවිෂනා මිතුරියට ආරාධනා කරමි. ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய இனிய தருணத்தில் நம் அனைவரின் சார்பாக சில நன்றி சொற்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் எமது அன்பார்ந்த ஆசிரிய வழிகாட்டி நஃப்லி சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் தங்களுடைய அருமையான சொற்பொழிவின் மூலம் எங்களுக்கு புதிய அறிவும் ஆற்றலும் அளித்ததற்கு எமது இதயம் கனிந்த நன்றிகள். மேலும் தங்கள் வழிகாட்டுதலும் அர்ப்பணிப்பும் மாணவர்களுக்கான அக்கறையும் எப்பொழுதும் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கின்றது. தங்கள் அனுபவமும் அறிவும் எங்களை மேலும் முன்னேற்றம் காண தூண்டுகின்றது. இத்தகைய சிறந்த வழிகாட்டி எங்களிடம் இருப்பது எங்களுக்கு பெருமையாகும். மீண்டும் ஒரு முறை நஃப்லி சார் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வை தொகுத்து தந்த மாணவ மாணவிகளுக்கும் அதனோடு இணைந்து இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரைட், இதுவரைக்கும் எங்களோட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய இந்த 3 மாணவர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்து கொண்டு, இதுவரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைச்ச அனைத்து மாணவர்களுக்கு நினைச்சிடும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு எங்களோட ஃபேவலை நினைச்சிடும் உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரோம். ரைட், ஓகே. அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். என்ன செய்யுங்க, நல்ல முறையில் எக்ஸாமை செய்யுங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும், உங்களோட அடுத்த கட்டம் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆன என்ன அந்த வாய்ஸோட எல்லாருமே நாங்கள் சந்திப்போம் ஒரு இடத்துல. தேங்க்யூ. யாரும் இதில் பேச விருப்பமானாக்கள் பேசலாம், பிரச்சனை இல்லை. யாரும் பேச போறீங்களா இல்லை இதில் பேசாதார்கள் அப்படின்னு சரி பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் தரலாம். வேணா ஒரு 5 minutes தரலாம். உங்களோட கமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணலாம், இல்லை ஜூமில் ஷேர் பண்ண இயலும். இதில் பேச விருப்பமானாக்களும் பேசிக்கொள்ளே இயலும். அவங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் குரூப்பில் போட்டாலும் நல்லா, பிரச்சனை இல்லை. கட்டாயம் எதிர்பார்க்குறேன். ரைட், ஓகே. ஹஃப்னி பேசுறீங்களா? பேசுங்க ஹஃப்னி.
சார் பேசுறது வார்த்தைகளே வருதில்லை. மிச்சம் நீங்கள் சந்தோஷம் சார். உங்களுக்கு தெரியுமே எல்லா நிலைமைகளும் எல்லாத்தையும். ஹஃப்னியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஷால்லா ஹஃப்னி எல்லாம் சிறந்த மாணவன். இன்ஷால்லா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும். என்ற விஷயம் சரிக்கும் துவா செஞ்சு கொள்ளுங்க இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ் கைர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேற யாரும் செல்ல போறீங்களா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. ஆம் சார். எங்களுடைய ஸ்கூல்ல வந்து மீடியாவுக்கு ஒருத்தரும் இல்லை. நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டோம். மீடியாவுக்கு ஒருத்தரும் இல்லை. என்ன செய்யற ஏது செய்யறன்னு தெரியாமல் இருந்த சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு. அதுலேயும் எங்கள் அஸ்ராஜி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து கடும் வரம் சார் நீங்கள் கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். தென் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்கு துவா செய்யுங்க சார். எங்களுடைய ஸ்கூல் இந்த முறை கடுமையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுது மீடியாவில் நல்ல ரிசல்ட்ஸ் வருமெண்டு. இன்ஷா அல்லாஹ் கிடைக்குமென்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ சார். மற்ற நான் ஒரு 6 மாதத்துக்குள்ள சார் உங்களோட அறிமுகமான சார் அது யூடியூப்பை பார்த்து தான் சார். அதுக்கு நீங்க என்ன நோட்ஸ் எதுவும் கேட்டாலும் சார், டவுட்ஸ் எதுவும் கேட்டாலும் உடனடியாக சரி நீங்க சார். அதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார் டினோஜன். சொல்லுங்க ஹஃப்னி. சார் டினோஜன் அவருக்கு என்ன தனிப்பட்ட சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். அந்த விட சொல்ற விஷயத்துல சார் அவர் மிச்சம் எல்லாருக்கும் மோட்டிவேஷன் இருந்தா சார். உண்மைக்குமே ஆர்வமான மாணவன் டினோஜன். அது அவருக்கு மிச்சம் எல்லா பிள்ளைகளும் சார்பாக. சார் என்னடா சார் நீங்க யூடியூப்ல சார் அருமையான சார். நான் யூடியூப் பார்த்து சார் எனக்கு சார் ஒரு சார் இருந்தார் சார். அந்த சார் ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 ரூபா எடுப்பார் சார். 10 கிளாஸ் வந்தா 10,000 கொடுக்கணும் சார். அதுவும் ஒரு மணித்தியாலம் வருவார் சார். 40 நிமிஷத்துல படிச்சுட்டு போயிடுவார். அப்படி சார் இருந்தா நாங்க அதுக்கு பிரதான் சார். நீங்க அருமை சார். மிக்க நன்றி சார். கடைசி வந்து உங்களுக்கு மறக்கலாம் சார். சொல்றதுக்கு வார்த்தை இல்ல சார். தேங்க்யூ சார். வெல்கம். டினோஜன் தெரியும் எனக்கு. டினோஜனை சம்பவம் தெரியும். எனக்கு கஷ்டப்பட்ட பிள்ளை. பெஸ்ட் விஷ் பண்ணிக்கொள்ற. விஷ் யூ பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாமை செய்யணும். ரைட். வேற யாரும் பேச போறீங்களா? ஓகே சொல்லுங்க, பேசுங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். என்னன்னு சொன்னால் நஃப்லி சார் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். என்ன பர்சனல் விஷயம்னு சொன்னாலும் நம்ம நஃப்லி சார்ட்டு சொல்லலாம். எங்களுக்கு கூட ஸ்கூலில் வந்து டீச்சரே இல்லை மீடியாவுக்கு. மீடியா பாடம் எடுக்க வேணும்னு சொன்னவங்க இருந்து நாங்கள் நாங்கள் என்னென்னு சொன்னால் நஃப்லி சாரை காண்டாக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டில் கிடைக்கல. நான் கிளாஸ் ஒன்றுக்கும் போகையும் இல்லை. வெளியே பிசிக்கலாக அவர் கிளாஸ் போனால் அந்த சார் ஒழுங்காக படிப்பிக்கவே மாட்டேரு. அவர்கிட்ட போனாலே நித்திர தான் தூங்கும். அதனால் நான் போகிறதையே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு எங்களோட அக்காட ஒரு ஃப்ரெண்ட் மூலம் தான் சார் நம்பர் எனக்கு கிடைச்சிது. அப்போ சாருக்கு மெசேஜ் போட்டு சாரோட கதைச்சி அதுக்கு பிறகு கிளாஸில் ஜாயின் பண்ணினேன்னா சார் படிப்பிக்கிறது உண்மையாகவே நல்லா விளங்கும். என்ன டவுட் வந்தாலும் சார்கிட்ட கேட்கலாம். சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் அப்படி அவர் மோட்டிவேஷன் தருவீர். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே விஷ் யூ பெஸ்ட். நீங்களும் நல்லபடியாக எக்ஸாமை செய்யணும். வேற யாரும் பேச போறீங்களா? அந்த ப்ரேயர் டைம் தானே, பேச வேண்டியவர்கள் பேசிக்கொள்ளேலும். குட் ஈவினிங் சார். ப்ரேயர்கன் பேசுங்க. என்னண்டா எனக்கு வந்து என்ன பாடம் எடுக்குன்னு தெரியாமல் இருந்தேன் நான். அப்போ வந்து உங்களோட போஸ்டரை பார்த்தேன். அப்போ மீடியா எடுக்கலாம் தானே என்று எடுத்தேன். அப்போது எல்லாம் சொன்னாங்க கஷ்டம் செய்ய மாட்டா, ஃபஸ்ட்டு 6 பாடத்தை மட்டும்தான் இந்த 6 மாதத்துல படிக்கலாம், நீ ஒன்றும் செய்யலாம், நீ 6 பாடத்தையும் படிச்சுட்டு ஒரு சி எடுக்க பாருண்டு. ஆனால் உங்கள்கிட்ட கிளாஸ் வந்தது அப்புறம் ஒரு முழு நம்பிக்கை ஒன்று வந்துது சார். எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். மிஸ் யூ லாட். சரி, உண்மைக்கு வெரி குட். அடுத்தது வேற யாரும் பேச போறீங்களா? சார் தர்சிகா பேசுங்க.